வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொழ கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமசிவாயவே. மெய்மையாம் உழவை செய்து விருப்பெனும் வித்தை வித்தி பொய்மையாம் கலையை வாங்கி பொறையெனும் நீரை பாய்ச்சி தகவெனும் வேலியிட்டு தம்மையும் நோக்கி கண்டு செம்மையுள் நிற்பராகில் சிவகதி விளைமன்றே. சிவசிவ என்கிலர் தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாலும் சிவசிவ என்றிட தேவரும் ஆவர் சிவசிவ என்றிட சிவகதிதானே. உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பெருந்தினி பாவியனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம் புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே. யான் உனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருள்வதினியே. முக்தி நெறி அறியாத மூர்க்கருடும் முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் வாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தன் எனக் கருளியவார் ஆர்பெறுவார் அஜோவே. அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனேன் தனக்கும் செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே. யான் உனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருள்வதினியே. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் தசகாரியவாசியோக சாகா கல்வியை கற்று மரணமில்லா பெருவாழ்வை பெற்று வாழ்வாங்கு வாழ்க. எல்லாம் வல்ல சிவபெருமான் நம்மை போன்ற ஆறாம் அறிவில் உள்ள மனிதர்களும் கடவுளாவதற்காக அவரே முன்னின்று அளித்த தசகாரியவாசி யோகம் எனும் சாகா கல்வியை கற்பதற்காக அதிகாலையிலேயே ஆர்வத்தோடு கூடியிருக்கின்ற நண்பர் பெருமக்களாகிய உங்கள் அனைவரையும் என் சிரம் தாழ்த்தி வணங்குகிறேன். வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம் 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 ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். இந்த தசகாரிய வாசியோக சாகா கல்வியானது நம்மையும் கடவுளாக்க உள்ளது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இந்த மரணமில்லா பெருவாழ்ன்றது முழுக்க முழுக்க அறிவியல் சாகா கல்வி மூலமாக தான் இதை அடைய முடியும். இந்த தியானத்தின் மூலமாகவோ மூச்சு பயிற்சி மூலமாகவோ அடைய இயலாது. அது இடகலை பிங்களை, அதாவது சந்தோஷ ஆனந்தாக்கள் அல்லது ஆரோக்கிய ஆனந்தாக்கள் அவர்களுடைய வழிதான், அதை ஏமாற்றும் வழிதான் இந்த மூச்சு பயிற்சி தியானம். அஷ்டாங்க யோகத்தினுடைய முடிவு, அஷ்டாங்க யோகத்தில் தான் இந்த பிராணாயாமம் ஆசனம் இதெல்லாம் வருது. அஷ்டாங்க யோகத்தின் முடிவில் நமக்கு கிடைக்கிறது என்னதுங்கய்யா? சமாதி. சமாதி. சமாதி என்றால் என்ன? அதான் நம்மள எப்படி கடவுள் முதல்ல படைச்சாரோ அந்த நிலைமைக்கு போயிடுவோம், நம்ம ஆடு மாடு மாதிரி அப்படிங்கிறது தான். ஆமாம், புரியுதா பாருங்க எல்லாருக்கும். இப்போ ரமண மகர்ஷி, ஆதிசங்கரர், இன்னும் நிறைய பேர் சிவபெருமானே பிச்சை எடுத்து என்ன பண்ணுறாங்க? படிக்கிறாங்க. புரியுதுங்களா? இந்த மயான கொள்ளை அப்படின்னு நடத்துவாங்க. அதில் பார்த்திங்கன்னா அதில் தான் சிவபெருமான் பிச்சைக்காரனார் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா, இந்த பிரம்மாவுடைய 5வது தலை இவர் கண்டமணிக்கு படிச்சுன்னுக்கிறாராம். பிரம்மா எதுக்கு தான் படைக்கிறேன்னு தெரியாமல் என்னது அவர் மட்டும் படிச்சு கிடக்கிறாராம். அதனால் பல பிரச்சனை வருதான் உலகத்தில். அதனால் 5வது தலையை, பிரம்மாவுடைய 5வது தலையை வெட்டிட்டார். யாருங்கய்யா? சிவபெருமான். பாருங்க, சிவபெருமான் பிரம்மாவோட 5வது தலை என்ன பண்ணிட்டாரு? வெட்டி விட்டார். அப்படி வெட்டினோடனே இந்த பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சிச்சு. யார? சிவபெருமானுக்கே பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சிச்சான். பிரம்மகத்தி தோஷம்னா என்னென்னா, இந்த பிரம்மத்தை அறிந்து கொள்ள இயலாது.
அதுதான் பிரம்மகத்தி தோஷம். ஹத்தினா சாவடிக்குதுன்னு அர்த்தம். பிரம்மத்தை அவர் படைக்கிற இதை சாவடிச்சதுனால அந்த படைக்கிற தொழில் ஏதாவது ஒன்று தொழில் அழிச்சிட்டோம்னா அது அந்த தொழில் செய்கிறவங்களாம் அழிச்சிட்டிங்கன்னா அந்த தொழிலை அழித்ததுக்கு சமம் இல்லையா? புரியுதுங்களா? அதுதான் பிரம்மகத்தி தோஷம். அதனால் இப்போ என்னாச்சுன்னா அந்த படைக்கிறவங்களே இல்லைன்னா பிச்சை தான் எடுத்தாகணும். புரியுதா இல்லைங்களா? அப்போ பிச்சை எடுத்துக்கிறாரு அவர் எதுக்கு அப்படின்னா மறுபடியும் அந்த படைத்தலை செய்யறதுக்கு தான். அதான் மறுபடியும் பிரம்மாவுக்கு 5வது தலை இது. அதான் நான் பிச்சை எடுக்கிறது. அந்த அவர் வெட்டினார் இல்லை, அந்த கபாலம் தான் இவர் கையில் ஒட்டிக்கிச்சு வந்து அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் டீச்சிங் மெத்தடு. கபாலம் வந்து கையில் ஒட்டிக்குமா? அப்படிலாம் ஒட்டிக்காது. புரியுதா இல்லைங்களா? அப்போ அந்த கபாலம் வந்து ஆமாம், கபாலம் வந்து இவர் கையில் ஒட்டிச்சான். இவர் போயிட்டு வீட போய் பிச்சை எடுக்கிறாராம். யார் என்ன தான் போட்டாலும் அதை அந்த கபாலம் நிரம்பவில்லை. புரியுதா இல்லைங்க? என்ன சொல்கிறாங்க தெரியுதுங்களா? ஏன் சாப்பாடு போட்ட வயிறு தான் நிரம்பும், கபாலம் எப்படி நிரம்பும் சொல்லுங்கய்யா? இப்போ இந்த எவ்வளோ சூப்பராக சொல்லியிருக்காங்க கதை. பிச்சை போட்டால் கபாலம் நிரம்புமா வயிறு நிரம்புமா? வயிறு தான் நிரம்பும். ஆனால் அங்கே சொல்கிறாங்க பாருங்க, கபாலம் நிரம்பவில்லை. புரியுதா இல்லைங்களா? அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க? படிக்கணும் சொல்றாங்க. எவ்வளோ இதெல்லாம் ஃபுல்லாக படிக்கணும் முடியும் தான். நீங்கள் எந்த கதவை எடுத்தாலும் தான் வருது படிக்கணும், படிச்சாகணும் தான் வருது. அப்படின்னா எவ்வளோ பிச்சை போட்டாலும் கபாலம் நிரம்பவில்லை. அதனால தான் அதுதான் உண்மையான மண்டவோடு தான். அது நம்ம இதுதான் பிச்சை பாத்திரம். பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்து என் ஐயனே அந்த பாட்டு இருக்கு இல்லைங்களா? அது வந்து பிச்சை எடுக்கிறத பற்றி பேசலை. ஆனால் இங்கே சிவபெருமன் பிச்சை எடுத்தார். ஆதிசங்கர் அவர் ஒரு பாட்டு பாடினா தங்க நெல்லிக்கண்ணை வருது. அவர் அடுத்த வீட்டுக்கு பிச்சைக்கு போகிறார். அப்போ என்ன சொல்கிறாங்க நீங்களே சொல்லுங்கள். சொல்லுங்க. அறிவு மட்டும்தான் நிரம்பாது ஐயா. எவ்வளவு தேட தேட நிரம்பாதுன்னு சொல்றாங்க. ஆமாம், இதுமாரி ஒரு பிச்சை எடுத்துக்கிறாரு, நிரம்பவில்லை. அப்போ எதை பிச்சை எடுக்கணும் அப்படின்னு தெரியாமல் அவர் மட்டும் பிச்சை எடுத்து கிடக்குறாரு. புரியுதா இல்லைங்களா? இப்போ நாமளா தானே? ஆமாங்க, அறிவு செல்வத்தை தான் நிறைய பிச்சை எடுக்கணும். இப்போ இந்த பொண்ணு பொருள் இதெல்லாம் நம்ம பிச்சை எடுக்க தேவை, வேஸ்ட் அது இல்ல ஐயா. அதே மாதிரி மனித மூளையில வந்து 1% கூட ஒரு மனுஷன் இறக்கும்போது 1% மட்டும் தான் ஃபுல்லா இருக்கான். பாக்கி 99% எம்டியாவே இறந்து போறான் ஐயா. ஆமா, ஜங்க் ஃபைல் அப்படின்னு சொல்றாங்க. ஜங்க் டிஎன்ஏ அதெல்லாம் 2% தான். 1% இன்னும் கொஞ்சம் 2% தான் யூஸ் பண்ணுறானா. அதாவது உங்களுக்கு 16 GB கொடுத்தா அதில் 1 GB தான் யூஸ் பண்ணுறீங்களாம். மீதி 5 GB என்னது அப்படியே இருக்கு. அதாவது என்ன ஜங்க் டிஎன்ஏ. புரியுதா இல்லைங்களா? அப்படின்னா இதில் இந்த செல்ஃபோன்லேயே இது மாதிரி நம்ம தேவையில்லாதெல்லாம் ஏற்றினா அப்படி ஹேங் ஆகுது. தவிர உண்மையான அந்த செல்ஃபோன் எப்படி இப்போ 16 ஜிபினா என்னது அப்படின்னு யாரை பார்க்குறாங்களா? இப்போ 16 ஜிபி ரேமு, சரி 16 ஜிபி ரேம், 16 ஜிபினா என்னது, ரேம்னா என்னது அப்படின்னு பார்க்குறாங்களா? அதெல்லாம் பார்க்கறதில்ல. இன்னொரு ஃபோனுக்கு ஹேங் ஆகுது. அவனே பிளான் பண்ணி வச்சுருப்பான். இந்த சாஃப்ட்வேர் அப்டேட் போட்டு சுத்தம் முடிச்சிடுவானுங்க. அவங்களுக்கு என்னென்னா ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் என்ன பண்ண ஆகணும், 3 வருஷத்துக்கு ஒரு முறை இல்லை 5 வருஷத்துக்கு ஒரு முறை வாங்கி ஆகணுங்க. அதனால் என்னென்னா அவங்களே விடணுங்க. ஃபோன் வாங்கக்குள்ளே சொல்கிறோனுங்க, இதுமாரி சாஃப்ட்வேர் அப்டேட்னு வரும், அதை அப்டேட் பண்ணுங்கள் ஃபோன், அப்போ தான் ஃபாஸ்ட்டாக இயங்கணுவானுங்க. அதை அப்டேட் பண்ண ஃபோன் என்ன ஆகிடும், காலி ஆகிடும். அவன் கண்ட்ரோல்ல போயிடும். நம்ம என்ன பண்றோம், எது பண்றோம், என்னென்ன பண்றோம். ஐயா சும்மா ஒரு ஏதாச்சும் ஒண்ணு சர்ச் பண்ணா அடுத்த நாள் 100 விளம்பரம் வருது. சும்மா ஒரு கீ, ஒரு ஆட்டோ கீ அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணோம்னா ஒரு 100 கீ எல்லாம் அவன் கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டாங்க. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அவன் இன்னும் கொஞ்ச நாள் போனா நம்ம நினைக்கிறதையே திருப்பி கொண்டாந்து கொடுத்துருவாங்க போல. ஆமா, அப்போ புரியுதுங்களா? இதெல்லாம் இப்போ ஃபேஸ்புக் இதெல்லாம் ஃப்ரீயாக தராங்க. யாராவது ஃப்ரீயாக வேலை செய்வாங்களா? அப்படின்னா என்னென்னா நம்ம டேட்டாலாம் வச்சுக்கிட்டு அவன் அதை விற்பான். அதான் அவங்களுக்கு ஜட்டி, என்ன ஜட்டி வாங்கன்னு பார்த்து ஜட்டி கம்பெனிக்காரனுக்கு என்னது, இவர் இந்த ஜட்டி தான் விரும்புகிறாரு,
இல்லைனா ஜட்டி வாங்குறாருன்னு சொல்லி யாரும் காமிச்சிரும். உங்களுக்கு ஜட்டி விளம்பரம் வந்துன்னு இருக்கும். புரியுதா இல்லைங்களா? அது இந்த கண்ணா வீடியோலாம் பார்த்தீங்கன்னா மாவட்டம் வரும். புரியுதா இல்லைங்களா? இது அது நல்லது தேடினா கூட 1-2 வீடியோ விட்டுருவான். இதுமாரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அது மட்டும் என்னது விளம்பரமா வந்து தள்ளும், மானம் போயிடும். ஆமா, அலங்கரித்து வைரஸ் வந்து கரெக்ட் ஆகி எல்லாம் ஹேங் பண்ணி சுத்தமா போயிடும், முடிச்சிருவாங்க. அப்போ அதே தான் ஃபோன் மாரி தான். அதுமாதிரி சிவபெருமான் பிச்சை எடுக்கிறார், அந்த திருவோடு நிரம்பவில்லை அப்படின்னா நாமளாம் தான் இது வீடு காரு நல்ல சாப்பாடு இதெல்லாம் போட்டு பார்க்குறோம், மண்டவோடு நிரம்புதா? அவன் தினமலர்காரன் சொன்ன மாதிரி செப்பிட்டாங்க தான் நிரம்புது இல்லையா? மண்டவோடு நிரம்பாது, எது நிரம்புது? செப்டி டேங்க் தான். அது செப்டி டேங்கும் சுடுகாடும் நிரம்புது இல்லையா? அப்போ இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா அருள் உலகத்தில் பார்த்தீங்கன்னா செப்டின்றது சுடுகாடு தான் செப்டி டேங்க். புரியுதுங்களா? அது வந்து கிறிஸ்டின்ஸ் ஃபுல்லாக என்ன பண்ணுறாங்கன்னா இது சமாதி கட்டுறாங்க, போச்சு அதுதான் செப்டி டேங்க் ஃபுல்லாக நிரம்பி போகுது இல்லையா? எரிச்சாலாவது என்னது? அதனால இப்போ அது எப்படி கொண்டு சுயமாக இருக்குது பாருங்க. அப்படியே இப்போ செப்டி டேங்க் வந்து நிரம்புவதே இல்லை. என்ன பண்ணுறாங்கன்னா அதில் ஆசிட் ஏதோ ஒன்று போட்டு அதை பேர்ன் பண்ணிடுறானுங்க. அப்போ அதே தானேங்க, அப்போ சுடுகாடுன்றது செப்டி டேங்க். புரியுதுங்களா? எவ்வளோ ஸ்டூல் வந்தாலும் அதை எரிச்சு விட்டோம்னா ஒரே ஒரு குழி, 6க்கு 3 குழி எம்மா போனத்தோன்னா என்ன பண்ணலாம்? எரிக்கலாம். செப்டி டேங்க் நிரம்பாது. கரெக்டுங்களா? ஆனால் நீங்கள் அதான் இப்போ காயாந்தக ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம். காயாந்தன்னா காயலாங்கடை. அப்போ அதில் நீ மட்டும் போட்டு அடிக்க வச்சுன்னு சமாதி கட்டி வச்சுன்னு உட்காந்துங்க என்ன வத்த? ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அப்போ வல்லார் பாருங்க, அதான் விமலன் அப்படின்னா அவர் இதுமாரி செப்டி டேங்க்ல இல்லை, அதான் மலமே இல்லாதவர். புரியுதா இல்லைங்களா? அப்போ மரணமில்லா பிறகுனா என்னதுங்க? அதுதான் மலமே இல்லாதவர், திருவோடு நிரம்பி விட்டது. புரியுதுங்களா? மீதி பேருக்கெல்லாம் செப்டி டேங்க் தான் நிரம்பிச்சு, வயிறு நிரம்பிச்சு. அதை வச்சு என்ன பண்ணுறானுங்க? தைடு பண்ணி செத்துடுறானுங்க. அதான் செப்டி டேங்கு. முதல்ல சாப்பிட்ட உடனே வயிறு நிரம்புதுங்களா, அப்புறம் என்ன அது செப்டி டேங்க் நிரம்புது. ரைட்டுங்களா? அதே மாதிரி தான் இப்போ இந்த யோகா மூச்சு பயிற்சி இதெல்லாம் என்னது வயிறு நிரம்பும், அதை விட செப்டி டேங்க் நிரம்பிடும். ரைட்டுங்களா? எல்லாரும் சமாதி வச்சு கோயில் கட்டினா என்ன ஆகுதுன்னு கேட்குறேன் நான் கேட்கறது. புரியுதுங்களா? ஊர் பூமி ஃபுல்லாக வெறும் செப்டி டேங்காக தான் இருக்கும். புரியுதுங்களா? அதான் சொல்கிறேன். அப்போ சாப்பிட்ட உடனே அதில் வர சக்தி வச்சு என்ன பண்ணுறது? அப்போ இந்த சமாதிலாம் செப்டி டேங்க், வயிறு அதில் வர சக்தி வச்சு என்ன பண்ண போகிறீங்க? மறுபடியும் செப்டி டேங்க் தான் போகுது. புரியுதா இல்லைங்களா? சாப்பிட்ட உடனே வயிறுக்கு போகுதுங்களா, வயிறுக்கு போன உடனே சக்தி வருது, அதான் சமாதின்னு வச்சுங்க. அது சமாதியில் வர அந்த சக்தி வச்சு என்ன பண்ண போகிறீங்க? செப்டி டேங்க் தான் போகுது. புரியுதா இல்லைங்களா? அப்போ இப்படி பார்க்கணும் நீங்கள். அப்போ இந்த சமாதி ஜீவ சமாதி அதெல்லாம் என்னதுங்க? செப்டி டேங்க். ஆனால் வள்ளலார் எக்கோ ஃப்ரெண்ட்லி. புரியுதா இல்லைங்களா? வள்ளலார், அப்பர் சாமி, சிவபெருமான் இதெல்லாம் என்னதுங்க? ஐயா ஆமாங்கய்யா, இப்பதான் புரியுது. நம்ம ஜீவ சமாதின்னு நினைச்சிட்டு நிறைய செப்டி டேங்க் தான் சுத்தி வரமா? ஆமா பாருங்க. இப்போ நீங்கள் வாசல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏன்னா இந்த நுண்துகள்களுக்கு அதாவது ஃபோட்டான்ஸ் அதுக்கு வந்து எல்லாத்துலேயும் ஊடுருவி வரும். கீழே நீங்கள் சேஃப்டி டேங்க் வச்சுட்டு மேலே உட்காடுறீங்க, தவம் செய்ய முடியுமா கேட்குறேன் நான். நம்ம அவங்களுடைய அந்த இதுதான் நம்ம அப்படி நம்மளையும் ஒரு செப்டி டேங்க் ஆக்க முடிவு பண்ணுவாங்க. அதுதான் அந்த இதுதான் ஓடும். கீழே என்ன இருக்குதோ அதான் ஓடும். அதான் இப்போ மாந்திரியம். இப்போ கீழே ஒரு தகடோ இல்லை ஏதாவது வேரோ எல்லாம் பொச்சி வச்சுட்டு அது அது வேலையை காட்டுது. அதே தானுங்க சமாதி. அப்போ பணத்தை பொச்சி வச்சுட்டு அது மேலே உட்காந்திங்கன்னா அதனோட இதெல்லாம் வருது. புரியுதா இல்லைங்களா? அப்போ செப்டி டேங்க் மேலே உட்காந்திங்கன்னா அந்த புத்தி தான் வரும். புரியுதா இல்லைங்களா?
ஆனால் வள்ளலார், அவையார் இதுங்கெல்லாம் எக்கோ ஃப்ரெண்ட்லி. இது செப்டி டேங்கே நிரம்பாது. செப்டி டேங்கே கிடையாது, அங்கே மழமே இல்லைன்ட்டாங்க. அதனால் அவர் சொன்னார் வேர்வை கிடையாது, மழை ஜலம் இல்லை. புரியுதுங்களா? புரியுது. அதான் விமலா போற்றி அப்படின்னு சொல்லி ஒரு வாசகம் வருது. ஓகேங்க, அதான் எந்த மலமும் கிடையாது. ஓகே. ஆமாம். ஆனால் மலம் இருக்கிறவங்களாம் செப்டி டேங்க் போய் தான் ஆகணும். புரியுதுங்களா? மலைலாம் எங்கே போகணும்? ஆமாய்யா, அது தெரியாம ரொம்ப கொண்டாடுறோமே சமாதிய. சரி, மலத்தை இப்போ தான் செப்டி டேங்க், அப்போலாம் என்னது மலத்தை பன்றிகள் சாப்பிடும். புரியுதா இல்லைங்களா? மலம் யாருக்கு சாப்பாடு இல்லையா? மறுபடியும் நிலத்துல போடுவாங்க, பன்றி மலம் சேகரிக்க வருவாங்க. ஆமாய்யா, பன்றிகள் சாப்பிடும். அதனுடைய மலம் இது உரம் எப்படி இது வருங்க கதை. அந்த பன்றியோட மலத்தை வந்து சக்கரவள்ளி கிழங்குக்காக போடுவாங்க. ஏன் அந்த மலம் அப்படியே சக்கரவள்ளி கிழங்கா மாறும், அது நம்ம திருப்பி சாப்பிடுவோம். அப்ப இது என்னது சக்கரவள்ளி கிழங்கு தீத்திக்குது பாருங்க. பண்ணியே பார்க்க முடியல. அப்ப பாருங்க, இது ரீசைக்கிளிங் தான். அதான் சொல்றோம், காயாந்தக சாணம் காயலாங்கடைக்கு போச்சுன்னா மறுபடியும் அது என்னது ரீசைக்கிள் ஆகி வருது. புரியுதுங்களா? அப்போ இங்கேயும் அதான் நடக்குது. நம்ம உடம்புல இப்போ என் உடம்புல இருக்கிற ஒரு கார்பன் பன்னி உடம்புலேருந்து வந்துருக்கலாம். புரியுதா இல்லைங்களா? புரியுதியா? ஒரு பன்னி சேர்த்து போய் அதை வந்து ஒரு நெல் சாப்பிட்டு அது அரிசி வந்து நான் சாப்பிட்டு அது என்னது என் உடம்புல இருக்கலாம். புரியுதுங்களா? ஆமாங்க ஐயா. அந்த ஐயா நம்மளை போலவே கார்பனும் சைக்கிள், ரீசைக்கிள், நைட்ரஜன், ஆக்சிஜன், எல்லா உலகத்துல உள்ள எல்லா ஆட்டமும், எலிமெண்ட்டும், தனிமங்களும் ஒரு சைக்கிள், ரீசைக்கிள். கார்பன் வந்து அப்படியே சுத்திட்டே வருது. CO2 மாறுது, CA மாறுது, C12 மாறுது, C11 மாறுது, திருப்பி மறுபடியும் வேற எதாவது மாறுது. இப்ப எல்லாமே ஒரு சுத்திக்கிட்டே இருக்குங்க சைக்கிள். எல்லாம் கார்பன் சைக்கிள், நைட்ரஜன் சைக்கிள், ஆக்சிஜன் சைக்கிள். அதான் இப்படி சொல்றாங்க. எதுவும் ஆக்க அழிக்க முடியாது. ஒன்று இன்னொன்று மறந்துது. அப்போ எவ்வளோ ஆரம்பத்தில் இந்த ஃபிஷ் டேங்கில் எவ்வளோ ஹைட்ரஜன், எவ்வளோ நைட்ரஜன், 112 தனிமங்கள் எவ்வளோன்னு போட்டாரோ அதுதான் இருக்குது. அதுனா அதான் நான் இப்படி கூட பாருங்கள், அப்போ தான் புரியும் உங்களுக்கு. கோடை காலத்தில் நீர் இல்லையா, நீராவி ஆயிடுச்சா? நீர் இல்லைன்னு கிடையாது. அது ஃபஸ்ட்டு உலகம் படைக்குள்ளே எவ்வளோ நீர் போட்டாரோ அவ்வளோதான் இருக்கும். நீர்னு பார்த்தா கூட கன்ஃபியூஸ் ஆகிடும். எவ்வளோ ஹைட்ரஜன் எவ்வளோ ஆக்சிஜனோ அது அப்படியே தான் இருக்கும். அது நீராக இருக்கலாம், அல்லது H2SO4 இருக்கலாம், அப்படி தான் இருக்கும். புரியுதா இல்லைங்களா? அப்போ ஆரம்பத்தில் இந்த 112 தனிமங்கள், அதான் மூலப்பொருள்னு சொல்கிறோம். அந்த 112 தனிமங்கள் எவ்வளோன்னு பார்த்து கடவுள் போட்டாரோ அது என்னது, அது அப்படியே தான் இருக்கும். இதை தான் அந்த சைவ சித்தாந்தத்தில் படைத்தல் எப்படி நடக்குது அப்படின்ட்டு விவரிப்பாங்க. இதை பார்த்திங்கன்னா இந்த சாக்கியர்னா கடவுளை நம்பாதவர்கள், அதான் அறிவியல் விஞ்ஞானிகள். அவங்க சொல்கிறானுங்க, அது ஃபஸ்ட்டு அது மகத்துன்னு ஒன்று இருந்துச்சு, அதான் மனம், புத்தி, சித்தம், ஆங்காரம், அது சொல்லி அதுக்கப்புறம் அந்த 24 தத்துவங்கள் இருக்கு இல்லைங்களா, அது கூட ஒன்று வச்சுப்பாங்க, அறிவு. இதுதான் அவனு சொல்கிறது. புரியுதா இல்லைங்களா? ஆமாங்க ஐயா. அது 24 தாண்டினது வந்து சைவம் மட்டும்தான். இங்கே 96, 112 வருது. சைவத்தில் 96 தத்துவம் தான். நல்லா பாருங்க, சைவ சித்தாந்தத்தில் எத்தனை தத்துவங்க ஐயா? 96. ஆனால் சன்மார்க்கத்தில் மரணம்லா பிரிவில் ஏன் 96 அப்படின்னா 6 16 96, 7 16 102. சூப்பராக வருது பாருங்க கணக்கு. எல்லாம் கூட்டி கேஜி பாருங்க, கணக்கு கரெக்டாக வரும். புரியுதா இல்லைங்களா? 6 சக்கரத்துக்கு 6 16 எவ்வளோங்க ஐயா? 96ங்க ஐயா. அப்போ 7னா 112. அப்போ இங்கே 7ஆம் அறிவு போனால் என்னது 112 படிச்சாகணும். புரியுதுங்களா? அப்போ ஒரு சக்கரத்துக்கு 16. அப்போ நீங்கள் இதை வச்சு கூட கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் 32 எலிமெண்ட்டு தான், அதோட உங்கள் விழிப்புணர்வு இல்லாமல் பயன்படுத்திக்கிறீங்க. சாப்பாடுனா என்ன, இந்த எலிமெண்ட்டு தான், வேறு என்ன சாப்பாடுனா இதாங்க ஐயா. 112 எலிமெண்ட்டில் ஏதாவது 5 10 இருக்கலாம், இல்லை 100 இருக்கலாம், இல்லை 5 இருக்கலாம், 30 இருக்கலாம், 40 இருக்கலாம், அவ்வளோதானே. புரியுதா இல்லைங்களா? நான் சொல்கிறது புரியுதுங்களா? சாப்பாடுனா என்னதுங்கய்யா, இந்த எலிமெண்ட்டை ஓட்டுறீங்க உள்ள, அவ்வளோதான். அது எண்டு ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா எலிமெண்ட்டு தான், வேற என்ன. புரியுதுங்களா? கார்போஹைட்ரேட் அது என்னது, கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், அதானே கார்போஹைட்ரேட்.
புரோட்டீன்னா அதில் என்ன நைட்ரஜன் சேர்ந்துருக்கும், ஃபேட்னா பாஸ்பரஸ் சேர்ந்துருக்கும், அவ்வளோதான். புரியுதா இல்லைங்களா? அப்போ டேரெக்டாக இதை சாப்பிட முடியுமா? டேரெக்டாக சாப்பிட்டா சங்கு தான். கடவுள் அப்போ என்ன பண்ணிடுறாரு, எப்படி நீங்கள் எப்படி பண்ணாலும் நீங்கள் அடிமையாக இருக்கிற மாதிரி வச்சுக்கிறாரு. அதுதான் சொல்கிறேன், வள்ளலார் வழியில் சிவபெருமான் சொல்லி கொடுத்த இந்த மிஷினை ஆராய்ஞ்சு அந்த மூலப்பொருளையும் ஆராய்ஞ்சு அந்த மூலப்பொருளுக்கு மேலே போக மாட்டானுங்க. சாக்கியர்கள் 24 தத்துவம் தான், 25 தத்துவம் தான் அவங்களுக்கு. புரியுதுங்களா? அது அவனுக்கு கடவுளை மறுக்கிறார்கள். சாக்கிய நாயனார்னு பேர் யாருங்க? புத்தருக்கு. புரியுதா இல்லைங்களா? புத்தருக்கு என்ன பேருங்கய்யா? சாக்கிய முனின்னே பேர் அவருக்கு. சாக்கிய முனி வரும் அவர். அப்போ இங்கே கூட சாக்கிய நாயனார் இருக்குது பெரிய புராணத்தில். அவர் கல் தட்டிப்பார் சிவலிங்கத்தை. புரியுதா இல்லைங்களா? அப்போ சாக்கியர்கள் அப்படின்னா சாக்கு சொல்லி இருப்பாங்க. அவ்வளோ நான் சிம்பிளாக இதுதான் உண்மை. சாக்கியர்னா என்னதுங்கய்யா? இந்த சாகு சொல்லிருப்பாங்க, அதான் சாக்கியர்கள், வேற எதுவும் கிடையாதுங்க. புரியுதா இல்லைங்களா? சாகு வகு சொல்லுங்கிறாங்களா, அதான் கடவுள் இல்லை. எப்படி வந்துச்சு இது? நாய் எப்படி இதுமாரி ஜாதிலாம் வந்துச்சு? அது இயற்கை, கடவுள் இல்லை. கடவுள் இருந்தால் நிரூபிங்கன்னுவானுங்க. அப்போ இவனுங்க என்ன சொல்கிறானுங்க? சாக்கியர்கள். புரியுதா? சாகு போக சொல்லுங்கிறானுங்க. சாக்கியர்னா என்னதுங்கய்யா? இந்த டெஃபினேஷன் மாதிரி வச்சுக்கணும். சாகு போக சொல்லுன்னு இருப்பானுங்க, அவ்வளோதான். அவ்வளோதான், சிம்பிள், வெரி சிம்பிள். நிதர்சனத்துக்கு வந்தீங்கன்னா அது சாக்கியர்னா சொல்லுங்கய்யா, சொல்லுங்க. சாக்கியர்னா கடவுள் மறுப்பாளர்கள். சக்லியர்னு ஒன்று இருக்கு இல்லைங்க, ஒரு கேஸ்ட் இருக்கு இல்லைங்க, அது அந்த மாதிரி தான். சக்லியர்னா செருப்பு தைக்கிறாங்க, அது வேறுங்க. அதாவது பாத குருடை செய்கிறாங்க, அது வேறுங்க. சாக்கியர்கள்னா சாகு போக சொல்லுன்னு இருப்பானுங்க, அவ்வளோதான். புரியுதானுங்களா? அது கடவுள் மறுப்பாளர்கள் அப்படின்னு சொல்லினா கடவுள் இல்லை அது இதுன்னு. அப்போ இப்போ நம்ம கடவுளை நாமளாக தான் சொல்கிறோம். சொல்லுங்க, கரெக்டுங்க. புரியுதுங்களையா? வேற சொல்லணுங்களா? நல்லா. அது சாங்கிலிய நாயனார். சாங்கிலியன் அது தனி, அது வேற ஏதோ பேர் இருக்குது. சாங்கிலியன் இல்லை, சாங்கிலியெல்லாம் கிடையாதுங்க. சாக்கிய நாயனார் தான் இருக்குது. சாங்கிலிய நாயனார் நான் கேள்விப்பட்டது இல்லையே. சடங்கு சாங்கியன்னு சொல்லுவாங்க. சாங்கியன்றது சடங்கு இருக்குல்ல, சடங்குக்கு சாங்கியத்துக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சாங்கியம் அப்படின்றது சடங்கு. ஊரே இருக்குது, எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு ஊர் பேர் என்ன, சாங்கியம். புரியுதா இல்லைங்களா? சாங்கியம் என்ன ஒன்றும் இல்லை, அதுக்குன்னு பாருங்க. சாங்னா என்னது? பாட்டு பாடுறது, மந்திரங்கன்னு எதாவது சொல்லுங்க எனக்கு, அதான் சாங்கியம். புரியுதா இல்லைங்களா? சடங்கு சாங்கியம். புரியுதுங்களா? இந்த தமிழ் இங்கிலீஷ் எல்லாமே இதுலேருந்து தான், அந்த ப்ரொனன்சியேஷன்லேருந்து தான் போனது. அதனால தான் அப்படி சொன்னாங்க, சொல் பிரபஞ்சத்துல தான் பொருள் பிரபஞ்சம் வந்துச்சு. அப்போ சாங்னா பாட்டு, அப்போ சாங்கியம். புரியுதா இல்லைங்களா? அப்படின்னா என்னது? ஏதாவது பாட்டோ மந்திரமோ பாடி கிடையாது. புரியுதா இல்லைங்க? சடங்கு சாங்கியம். புரியுதுங்களா? ஆமாம், இதுலேருந்து தான் இங்கிலீஷ் வேர்டு வந்ததுங்க, சாங்கு. ஆமாம், அதே தான் பாருங்கள் இதெல்லாம். அப்போ இந்த சடங்கு சாங்கியம் அப்படின்றது சாக்கிய நாயனார்னா சாகு போக சொல்லுங்கிறாங்க. இவன் பாட்டு பாட்டுன்னு இருப்பாங்க, அவ்வளோதான். புரியுதா இல்லைங்களா? சங்கியும் கூட சேர்ந்து என்னங்க சங்கி அப்படிங்கிறது அது கூட சேர்ந்து. சங்கியா? கரெக்டு. சாங்கோடைய ஃபாஸ்ட் இது என்ன சொல்கிறாங்க? சங்குன்னு சொல்கிறாங்க. புரியுதா இல்லைங்களா? அதான் சங்கி. புரியுதா இல்லைங்களா? சூப்பராக வச்சுக்கிறானுங்க எல்லாத்தையும். இப்போ இன்னும் பிசுறுன்றானுங்க. பிஜேபி யாருக்கும் பிசுறுன்னு பேர் வச்சுக்கிறானுங்க. அது என்னன்னு தெரியல. எக்ஸ்ட்ரா நிறைய ஆட் பண்ணாங்களான்னு தெரியல. பிசுறுனா யார் தெரியுங்களா? பிசுறுன்னு ஏதோ பேர் வச்சுக்கிறாங்க. எக்ஸ்ட்ரா அதை ஓவர் ஆக்ட் பண்ணுவாங்க. அது வச்சுக்கிறாங்க. பிசுறு தட்டுது. கொசுறுனா நம்ம போய் காய்கறி வாங்கினா அதில் என்னது கொஞ்சம் கொசுறு போடுவாங்க. அதான். அப்போ இதெல்லாம் என்னது பிசுறு? எப்படி பேர்லாம் சூப்பராக, இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாலே சூப்பராக புரியும் எல்லாம். சாக்கிய நாயனார் சாக்கு சொல்லி இருப்பானுங்க. புரியுதல் இல்லை? பிசுராந்தையார், அதை கூட நீங்கள் இது பண்ணலாம். ஆமாம், பிசுராந்துட்டு ஆந்தனா இப்படியே மூச்சின்னு இருப்பானுங்க. கண்ண இன்னும் தெரியாம பிசுறு அதுமாரி என்ன சொல்கிறது தெரியாமல் மூச்சினுக்கிறானுங்க. அப்படி கூட வாங்கலாம். பிசுராந்தையார் சூப்பராக சொல்கிறீங்க பாருங்க. அப்போ இதெல்லாம் வச்சிருக்கேன். நட்புக்கு அந்த இவங்க சொல்றாங்க, வடக்கு இருந்து உயிர் தொடர்ந்தாங்க, அதுல வருது இது.
இல்லை அது பிசுராந்தையர்னு அந்த பேர் பார்த்தீங்கன்னா ஆந்தனா திரு மூச்சுனுக்குது ராத்திரிலாம், புரியுதா இல்லைங்களா? ஆமாங்க ஐயா. என்ன பதில் சொல்கிறது? பிசுறு அந்த சூப்பராக சொல்கிறது வருங்க. இதெல்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா புரியும். ஔவையார், ஔவையார்னு என்னதுங்க? அந்த கடைசி ஹைப்போதாலமஸ், சாரி ஹைப்போகிளாசல் நரம்பு, அதான் அவ்வு. அவ்வுனா தொங்குதல்னு அர்த்தம். அவ்வுனா என்னதுங்கய்யா? கடைசி தொங்குதல். நாக்குக்கு கீழே தொங்கினுக்குது அப்படின்னா பாட்டு பாடினாங்க. அந்த பாட்டு கீழே இவங்க என்னதை தொங்கினுக்குறாங்க, புரியுதுங்களா? புரியுது. ஔவையார் பேர் சூப்பரான பேர். அதாவது ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம் எல்லாம் தமிழ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, அருமையாக. அவங்க அடைஞ்ச நிலையை அப்படியே சொல்லுது. குறுக்கம் கேள்விப்பட்டீங்களா? குற்றியில் குறம், குற்றியில் கரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம் கேள்விப்பட்டீங்களா? ஆமாங்கய்யா. ஆயுத குறுக்கம் வரைக்கும். ஆயுத குறுக்கம். அப்போ ஐகார குறுக்கம்னா என்னது? அதுதான் மரணம்ல ப்ரோ, நல்லா கவனிங்க. ஐகார குறு, ஐனா கடவுள், கடவுளிடமே கடவுளாக அவர் தான் என்னது ஐகார குறுக்கம். ஔகார குறுக்குன்றது தான் ஜீவசமாதி, புரியுதா இல்லைங்களா? இவங்க பிறக்கக்குள்ளே அந்த ஜீவசமாதி முடிச்சு மரணம்ல பிறகு வந்துருக்காங்க. அதனால் அவங்களுக்கு பிறக்குள்ளே என்னது ஔவையார், புரியுதா இல்லைங்களா? எப்படி வச்சுருக்காங்க பாருங்க சூப்பரா. ஔவையார்னா ஏற்கனவே என்னது ஜீவசமாதி அடைஞ்சிட்டாங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணி இதுமாரி. அப்போ இந்த பிரிவில் என்னது மரணம்ல அடைஞ்சிட்டாங்க. பிறக்குள்ளே அவங்களுக்கு ஔவையார்னு பேர். ஔவையார்னா ஜீவசமாதி அடைஞ்சவங்க, ஹைப்போகிளாசல் தொங்கினுக்குறாங்க. அதான் நாக்கு கீழே வாகிசர் கீழே வந்துடுறாங்க, புரியுதா இல்லைங்களா? பாட்டு நிறைய ஔவையார் இருந்தாங்க அப்படின்னு சொல்றது இப்பதான் புரியுது. இந்த மாதிரி உள்ளவங்களதான் நம்ம ஔவையார்னு கூப்பிட்டுருக்காங்க அந்த காலத்துல. ஆமாம். இப்போ புலிகேசி அப்படின்னா 23ஆம் புலிகேசி, எல்லா 1ஆம் புலிகேசி 2ஆம் புலிகேசியில் வந்துடுறான்ல, புரியுதா இல்லைங்களா? அது மாதிரி தான். அப்போ இங்கே முருகன் நிறைய பேர் இருப்பாங்க, இது சிவன் நிறைய பேர் இருப்பாங்க, விநாயகர் நிறைய பேர் வச்சுருப்பாங்க, அது மாதிரி தான். அப்போ இதெல்லாம் பார்த்தோம்னா இது பேர் தான் நாம யோகன் பேர். இதில் ஜோடிதில் என்ன சொல்கிறாங்கய்யா? நாம யோகன் பேர். அப்படின்னா நாம போட்டுன்னு பார்த்தா அது இல்லை, பேர் உங்கள் நாமதேயம் என்னவோ அப்படின்னுவாங்க. அப்போ இதை வச்சு பார்த்தீங்கன்னா சூப்பராக பொருந்தது. நம்ம இதெல்லாம் நாடு ஜோதிட வகுப்பில் சூப்பராக எடுத்தோம். உங்கள் பேர் எப்படி வருது அப்படின்னா எதை வச்சு பார்க்குறது அப்படின்னா சூழ நாமயோகம், நாமயோகம்னு பேர். அதை வச்சு தான் இந்த இதெல்லாம் பேர் சொல்கிறானுங்க கரெக்டாக. இந்த நாடு ஜோதிடத்தில் என்னது உங்கள் அப்பா பேர் இதுங்க, உங்கள் அம்மா பேர் இதுங்க. உதாரணமாக யார் யாருக்கெல்லாம் செவ்வாயும் சனியும் சேர்ந்துருக்கோ அவங்களெல்லாம் சுப்பிரமணியன் பேர் இருக்கும். இப்போ எனக்கு செவ்வாயும் சனியும் சேர்ந்து லக்னத்தில் இருக்குது அப்படின்னா என்னது என் பேரே சுப்பிரமணி, புரியுதா இல்லைங்களா? லக்னம்னா நான், அதாவது என்னுடைய உயிர் தன்மை இதெல்லாம். இதே இது செவ்வாயும் சனியும் சேர்ந்து 9ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னா எங்கள் அப்பா பேர் சுப்பிரமணி, புரியுதா இல்லைங்களா? 5ஆம் இடத்துல தானே எங்கள் தாத்தா பேர் சுப்பிரமணி, புரியுதுங்களா? 3ஆம் இடத்துல தானே அது வந்து சகோதர ஸ்தானம். அப்போ என் தம்பி பேர் என்னது சுப்பிரமணி. அப்போ எனக்கு பாருங்கள் எப்படி லக்னத்தை வச்சியும் பார்ப்பாங்க. இல்லை லக்னத்தில் சரி வரல அதுதான் வந்து 3 சாய்ஸ் கொடுப்பாங்க. அங்கே நாடு ஜோதிடத்தில் போனால் கத்துக்குட்டி ஜோதிடர் இருந்தால் என்ன பண்ணுவார்னா 3 சாய்ஸ் பண்ணுவார். உங்கள் பேர் வந்து பெண்ணாக இருந்தால் அது லக்ஷ்மி பேரில் வரலாம், மகாலட்சுமியோட பேரில் வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க, புரியுதா இல்லைங்களா? அப்போ மகாலட்சுமினா பத்மா அப்படின்னாலும் மகாலட்சுமி தான், புரியுதா இல்லைங்களா? நீங்கள் அப்படியே கூட்டி வச்சு பார்த்து என்ன சொல்கிறீங்க, அதான் அந்த மேகத்தில் உருவம் தெரியுற மாதிரி தான். மேகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திடீர்னு என்ன தெரியும்? ஒட்டகம் தெரியும், மாடு தெரியும், எல்லாம் தெரியும். அப்படின்னா அதே மாதிரி இங்கே மகாலட்சுமியோட பேர் தான் அப்படின்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கா புட்டு வச்சுட்டாரு நீங்கள், புரியுதா இல்லைங்களா? இது தேவி அப்படின்னாலும் என்னது மகாலட்சுமி. அதுமாதிரி நீரஜா, அது ஒன்று நீரஜா தலை. நீரஜான்னா மறுபடியும் இதுதான் தாமரைப்பூ. நீரஜா தலை நயனா, நயனம்னா கண்ணு. இப்போ நீரஜா, பத்மலோச்சனா, புரியுதா இல்லைங்களா?
இது எல்லாமே என்ன மகாலட்சுமி பேர் தான். புரியுதுங்களா? ஆமாங்க. அப்போ இதுமாரி சொல்கிறாங்க. அப்போ நாம யோகத்தை வச்சு தானே அதை இது எப்படி அப்பா அம்மா பேர்லாம் எப்படி கண்டுபிடிங்க? அதான் 4ஆம் இடத்துல இப்போ எனக்கு எடுத்துங்க, எனக்கு எல்லாமே கரெக்டாக வருது. அதனால இப்படி தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு தான் ஜாதகம்னு ஒன்று கொடுக்குறாங்க. வேறு ஏதோ தெரியாது. ஏன் நம்ம இது தெரியுமா இல்லையா? இல்லை உங்கள் குடும்பத்தில் இருக்குன்னு வச்சு பார்த்தா தெரிஞ்சிருமா இல்லையா? என் ஜாதகம் பர்ஃபெக்டாக இருக்குது. அப்படி பார்த்தா எனக்கு 4ஆம் இடத்துல சனி, 4ஆம் இடம் வந்து கடகம் எனக்கு. அப்போ இந்த சனினா திலகோமம். எங்கள் அம்மா பேர் திலகவதி. ரைட்டா இல்லைங்களா? கரெக்டா வருதா இல்லையா? திலகவதி எங்கள் அம்மா பேர். அப்போ திலோனா எள்ளு, அது சனிக்கு வருதுங்களா? அதுமாரி லக்னத்தில் எனக்கு குரு கேது. அப்போ லக்னத்தில் குரு கேதுன்னா குருனாலே அரசன்னு பேர் வரும். கேதுன்னா என்னது? அது வாள் ஆடுது, ஆடல் அரசன். புரியுதா இல்லைங்களா? கேதுன்னா என்னதுங்க? ராகுனா தலை, கேதுன்னா என்னது? வாள். அப்போ வாள் ஆடும். புரியுதா இல்லைங்களா? வாள் ஆடுமா இல்லையா? அப்போ என்னது? குரு சொல்கிற மாதிரி நான் ஆடுனுங்கிறேன்னு சொல்கிறாங்க. வேற என்னது? ஆடல் அரசன் சொல்கிறாங்க. ஐயா புரியுதா இல்லைங்களா? குரு என்ன சொல்கிறாரோ அதுமாரி என்னது நல்லா ஆட்டி வைக்கிறது. அதுதான் தலை, அதான் அரசன். புரியுதா இல்லைங்களா? அரசன்னா தலை. அப்போ கேதுன்னா வாள். ஆடல் அரசன்னா என்னது? குரு சொல்கிற மாதிரி ஆடுவான், அவ்வளோதான். புரியுதா இல்லைங்களா? இது இப்படி பார்த்தீங்கன்னா புரியும். செம்ம இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். நிறைய விஷயங்களும் புரிந்து கொள்ளலாம் நீங்கள். இதுதான் சொன்னாங்க. சொற்பிரபஞ்சத்துலேருந்து தானே வருது, பொருட்பிரபஞ்சம் வருது. அப்போ சொற்பிரபஞ்சம் என்னன்னா சவுண்டு, அதனுடைய அந்த ப்ரொனன்சியேஷன், அதுக்கேற்ற உருவத்தை, அதுக்கேற்ற எஃபெக்டை நம்மள என்னது உருவாக்கும். புரியுதுங்களா? அதுமாதிரி சிவபெருமான் பிச்சை எடுக்கிறாரு. அறிவுக்கு தான் பிச்சை எடுக்கிறேன்னு தெரியாமல் அதில் கம்பு எடுத்து வந்து போடுறாங்க, அரிசி எடுத்து வந்து போடுறாங்க, அப்புறம் மந்தி பிரியாணி எடுத்து வந்து போடுறாங்க, மிட் நைட் பிரியாணிலாம் போடுறாங்க, நிரம்பவில்லை. புரியுதா இல்லைங்களா? எல்லா கடவுளும் எடுத்து வந்து போடுறாங்க, என்ன கொடுத்தாலும் நிரம்பல. அதே தான் நமக்கும். அப்போ என்ன சொல்கிறாங்க, சாப்பாடு போட்டு சாப்பிட்டுக்கிட்டுலாம் இது என்ன பண்ண முடியாது, தியானம் பண்ணி அப்படிலாம் நிரம்பாதுங்க. அப்போ அவருக்கு பொண்டாட்டி பார்வதிக்கு கவலை, இனிமேல் புருஷன் அது. இதுதான் திருமூலர் சூப்பராக சொல்கிறார். சக்தி என்ற ஒரு இருப்பால் பராபரை அப்படின்னு சொல்லிட்டு, இது தெரியாமல், சக்தி தெரியாமல் கத்திய நாய் போல் கதறுகின்றாரு. அறிவுன்ட்டு வெறும் சக்தியை பற்றி பார்க்காம இந்த பிரிங்கி முனிவர் நோத்து இருந்தார் வருங்க. அவர் என்னது, இந்த சிவபெருமான் மட்டுமே சுற்றி வருவாராம். 2 பேரும் ஒன்றா உட்காந்தாலும் வண்டு உருவமாக எடுத்து 2 பேருக்கு நடுவில் சுற்றி வந்தாராம் சிவபெருமான் மட்டும். இது திருமூலர் எப்படி சொல்ல வருங்க, சக்தி என்று ஒருவள் இருப்பால் பராபரை, அவளை பற்றிலாம் தெரியாமல் கத்திய நாய் போல் கதறுகின்றாரு. புரியுதா இல்லைங்களா? நாய் போல் என்ன பண்ணிக்கிறாங்களாம், லொல்லுன்னு கொலைச்சுக்கிறாங்களாம், அறிவுன்னு சிவபெருமான்ட்டு. அதுதான் அந்த கதைலாம் வச்சாங்க. அப்போ சில அரக்கர்களை சிவபெருமான் தான் அழிக்க முடியும், சில அரக்கர்கள் என்னதை பராசக்தி தான் அழிக்க முடியும். அதுமாரி மகிஷாசுர மர்த்தினி, மகிஷாசுரனை சிவபெருமானாலேயோ நாராயணாஸ்திரத்தால பிரம்மாஸ்திரத்தால என்ன பண்ண முடியாது, அழிக்க இயலாது. அப்போ என்னது, அது சக்தி தான். அதான் காதலை கேட்ட பிறகு தானே மாறும். ஆனால் இங்கே காதலை கேட்கறதுக்கு சக்தி இல்லை, உட்காந்து தூங்கின்னு இருப்பாங்க. கிளாஸ் ஆன் பண்ணி வச்சுட்டுன்னு அதுவும் அவன் இது ஆடியோ அனுப்பிச்சிடுறான். ஒரு இதுக்கு அட்டன்ஸ் போட்டு தூங்கலாம். புரியுதா இல்லைங்களா? மகிஷாசுரன் புரியுதுங்களா? மகிஷாசுரன் தானே, ரைட்டுங்களா? பாருங்க எப்படிலாம் இருக்குன்ட்டு. மகிஷாசுரன் என்னத, நான் ஜாலியாக இருக்கணும். அவனை போய் குருவோ நாராயணனோ யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அவனை அதுதான் காளி தான் என்ன பண்ணோம், வீட்டில் படுத்துங்கிறவனா பொண்டாட்டி காளி ரூபம் எடுத்து இப்படியே தூங்கி என்ன பண்ணுற, போய் ஏந்து ஓடு இல்லைன்னா அதை, அதான் காளி. புரியுதா இல்லைங்களா? காளி தான் என்ன பண்ண முடியுங்கய்யா, இந்த மகிஷாசுரனை காலி பண்ண முடியும். புரியுதுங்களா? அதுதான் பொண்டாட்டி வைக்கிறாங்க. அம்மா விட்டுரும், அம்மா என்ன பண்ணோம், வேறு ஏதோ உலகுது இருந்துட்டு போகிறேன்னு விட்டுரும். பொண்டாட்டி விடுமா? விடாது. புரியுதா இல்லைங்களா? அவ எப்படிலாம் வச்சுருக்காங்க.
அப்போ இது பார்வதி கவலையாச்சு, இதுமாரி புருஷன் இதுமாரி சுற்றி நடக்கிறானே அப்படின்னு சொல்லி அது வந்து மொத்த சாப்பாட்டையும் 3 உருண்டை ஆக்கிச்சான். இப்போ எல்லாம் பிரணவத்துக்கு பொருள் ஒன்றும் பொருள் என்னன்னு கேட்குறீங்க, இதுதான் பிரணவத்தினுடைய பொருள். ஓம் சூப்பராக இருக்குது பாருங்க, தமிழ் எழுத்து பாருங்கள் தெரியும். இப்போ பார்வதி வந்து அந்த மொத்த சாப்பாட்டையும் என்னது, ஏன்னா சாப்பாட்டில் தான் கடவுள் என்ன பண்ணிட்டாரு, இந்த அறிவு வர மாதிரி பண்ணி வச்சுருக்கார். அப்போ ஃபுல்லாக அதனால தான் தைப்பூசம்னு சொன்னார் வல்லார். தைனா செயல் நேர்னு சொல்லியிருக்கேன். இங்கே செய்ய வேண்டிய அனைத்து செயல்களும், சாப்பிட்றது, தூங்குறது, டாய்லெட் போகிறது, அறிவடைகிறது, இங்கே பூமியில் என்னென்ன வேலைலாம் செய்யணுமோ அதெல்லாம் பூஜ்யம் ஆயிடுச்சு. அதுதான் தைப்பூசம், ஞான நிறைவு சொல்கிறார் பாருங்கள். தைப்பூசம் என்பது ஞான நிறைவு சொல்கிறாரா இல்லைங்களா வல்லாரு? ஆமாங்க ஐயா, நீங்க சொல்லியிருக்கீங்க ஏற்கனவே. அப்போ தைப்பூசம் அன்னைக்கு அவர் என்னது நிறைய ஞானிங்க, அவர் மட்டும் இல்லை, சத்குரு ஜட்டிவாசு அவருடைய மனைவியை சுடுறதுக்கு கூட தைப்பூசம் தான் செலவு பண்ணார். புரியுதா இல்லைங்களா? என்ன சொல்ற புரியுதுங்களா? புரியுதுங்க. அவர் மனைவியை சாவடிக்கிறதுக்கு கூட என்னதுங்க தைப்பூசமாக பார்த்து என்னது கொலை பண்ணாலும் செய்வனை திருந்த செய். புரியுதா இல்லைங்களா? செய்வனை ஔவையார் போட்டு ஒன்றும் இல்லை, ஔவையார் சொல்கிற மாதிரி வாழறாரு அவர். செய்வனை என்னது திருந்த செய். அப்போ செய்யறது திருந்ததுக்காக செய். அவர் கொலை பண்ணதும் 100 மார்க் போட்டுக்கிறார் கடவுள். புரியுதா இல்லைங்களா? மகா சமாதி ஒத்துக்கிட்டாங்க. புரியுதுங்களா? அப்போ இந்த தைப்பூசம் அப்படின்னா என்னதை, அது மகா சமாதிக்கு அவர் விளக்கம் சொல்கிறார் பாருங்க. என்ன சொல்கிறாருன்னா, இங்கே தெரிந்து கொள்வது அனைத்தும் தெரிந்து கொள்ளாச்சு, தெரிந்து கொள்வதற்கு என்று எதுவும் இல்லை, அடைய வேண்டியதும் எதுவும் இல்லை. அதனால என்னதை எதுவும் கத்தியால் குத்திக்காமல் துப்பாக்கியில் சுடாமல் அப்படியே உடம்புல இருந்து ஒரு பூ, அதான் மகாமிருத்யுஞ்சய மந்திரம் மாதிரி என்னது, சுகந்தியும் புஷ்டி வர்தனம் உருவாரோகமேவ பந்தனான் மிருத்யோர் முக்ஷியமாம் ருதாத், அதுமாரி போகிறத மகா சமாதி. இங்கே கடவுளை பற்றிலாம் கவலை கிடையாது. புரியுதா இல்லைங்களா? அதான் சாக்கிய நாயனார். புரியுதுங்களா? சாக்கிய முனி சாகு போக சொல்லு பேர். புரியுதா இல்லைங்களா? இதுமாரி நீ போறியா வரையா கடவுளை பற்றி இவங்க எதாவது பேசுகிறாங்களா? இந்த மகா சமாதி ஜீவ சமாதிலாம் கடவுளை பற்றி எதாவது பேசுதா? கடவுள் சீன்லேயே வரல. புரியுதா இல்லைங்களா? அவங்க சீனில் யார் வரலைங்கய்யா? கடவுள் வரவே இல்லை. கடவுளை பற்றி பேசுனா இவங்க களை கட்ட முடியாது. அதனால் கடவுள் என்னது ஏதோ மறைச்சிட்ட, இவர் தான் பெரிய, நானே சத்தியம் ஜீவனும் நித்தியம் வழியுமாக இருக்கிறேன், என்னை பின்தொடருங்கள்ன்றவங்க. புரியுதா இல்லைங்களா? புரியுதுங்களா? அப்போ இவ்வளோ இதுவும் நடக்குது. அப்போ பார்வதி பார்த்துச்சு மொத்த சாப்பாடையும், இந்த உலகத்தில் இருக்கல மொத்த சாப்பாடையும் 3 உருண்டையாக மாற்றிடுச்சு. அது 3 உருண்டை என்னது, உடல் மனம் ஆன்மா. புரியுதுங்களா? அதில் 2 உருண்டையை எங்கே போட்டுச்சு, அவர் திருவோட்டில் போட்டுருச்சு. ஒரு உருண்டையை வந்து அப்படியே களைச்சி விட்டு, ஒரு உருண்டையை அப்படியே இந்த இது சோத்து உருண்டையோ இல்லை பொருளுங்க உருண்டையோ அப்படி களைச்சி கீழே போடுவாங்களே உடச்சி, அதுமாரி கீழே போட்டுச்சான். கீழே போட்டோடனே அந்த கபாலம் அந்த கீழே இந்த இதெல்லாம் பொறுக்கிறதுக்கு இறங்கிருச்சான். புரியுதா இல்லைங்களா? அப்போ என்ன அது அப்படின்னா, உடல் மனசு நம்மகிட்டே திருவோட்டில் போட்டாங்க, உடல் மனசு இங்கே இருக்குது. அறிவுன்றது என்னது, உலகத்தில் பறந்து செதறி கிடக்குது. அதை பொறுக்கிறதுக்காக கபாலத்தோடு இறங்கிடுச்சு. பிரம்மகத்தி தோசை சரியாக போச்சான். என்ன சொல்கிறாங்க புரியுதுங்களா? அப்போ கூட கபாலம் நிரம்பவில்லை. கபாலத்தில் இப்படி போட்டால் அது பிரம்மகத்தி தோஷம்னு நீங்கள் தான் சொன்னாங்களே தவிர கபாலம் என்னது இன்னும் நிரம்பின பாடு இல்லை. புரியுதுங்களா? இதுதான் ஓம். ஓமில் ஓ இருக்கு இல்லையா, ஓவில் 2 ரவுண்டு 3 ரவுண்டு இருக்குது மொத்தம். அதில் அது தெரியுதா? 3 ரவுண்டு இருக்குது இல்லையா? அப்போ என்னதா, ஃபஸ்ட்டு ரவுண்டு உடல், 2வது ரவுண்டு என்னது மனம். அதுக்கப்புறம் அதை விட்டு அதான் இறச்சி விட்டாங்க அப்படின்றதுக்கு தான் இப்படி போட்டு அது ஒரு அந்த முருகர் இப்படி இடுப்பில் கை வச்சுருவார்ல, அதுதான் அந்த ஓவில் இப்படி ஒரு கோடு மாதிரி வந்து இப்படி வளைஞ்சி இப்படி வருது இல்லைங்களா? அந்த கோடு எதுக்குன்னா அது இடுப்பில் கை வச்சுக்கிது. புரியுதா இல்லைங்களா? இந்த திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமாள் முருகர்லாம் இடுப்பில் இப்படி கை வச்சுருவாங்க, பார்த்துறீங்களா? இடுப்பில் கை வச்சிருப்பாங்க. அப்போ அந்த இடுப்பில் கை வைக்கிறதுன்றது தானே அது
அந்த 2வது வளைவு மனம். 2வது வளைவு இல்லைங்கம்மா, 2 ரவுண்டு போயிட்டு இப்படி ஓ அப்படியே பாருங்கள், இப்படி ஒரு ரவுண்டு, அதுக்கப்புறம் ஒரு ரவுண்டு, அதுக்கப்புறம் இப்படி வந்து இப்படி ஒரு கோடு மாதிரி போயிட்டு அதுக்கப்புறம் 3வது ரவுண்டு வருது பாருங்க. 2வது ரவுண்டுக்கு அப்புறம் ஒரு வளைவு வந்து அந்த கோடு மாதிரி வந்து அதுக்கப்புறம் தான் ஓ வரும். புரியுதா இல்லைங்களா? 3வது ரவுண்டு வரும். ஒரு சின்ன மேல ஒரு இது போய் தான் கீழே வரும். இல்லை, ஒரு கோடே வரும். பார்த்தீங்கன்னா பழைய ஓன்றது அதான் ஓ. இப்போ நம்ம அந்த கோடெலாம் விட்டாச்சு, நேராக அப்படி போட்டு 3வது ரவுண்டுக்கு ஒன்று கீழே போட்டுறோம். அதுக்கு ஓ ஓனா எப்படி போனோன்னா அந்த 2வது ரவுண்டு முடிஞ்சு இப்படி வரும்போது கீழே அந்த வளைவு வருதுல்ல, அந்த இடத்துல இப்படி ரைட் சைடில் என்ன பண்ணோம், ஒரு கோடு வந்து அதுக்கப்புறம் தான் வரணும். ஓனா பாருங்க, அதான் உண்மையான ஓ. பழைய எழுத்துல எல்லாம் அப்படிதான் வரும், ஒரு கோடு வந்து அதுக்கப்புறம் தான். ஆமாம், பழைய எழுத்துல. அப்போ அந்த கோடு என்னது, அதை தான் சொல்கிறாங்க. அந்த ஏன் அது தேவையில்லாமல் அது மாதிரி வைக்கல. அப்போ இதெல்லாம் கோடு வேர்டு. கோடு எதுக்குன்னா கோடு வேர்டு. புரியுதா இல்லைங்களா? அந்த கோடு என்னதுங்கய்யா, ஒரு வேர்டு. புரியுதா இல்லைங்களா? அப்போ இவ்வளோ தூரம் கவனித்து பார்த்தா சிவபுரம் நடத்திக்கிறார். சும்மா வரி வடிவம் ஆண் போடல, சும்மா ஓன்னு போடல, சும்மா ஏலாம் கிடையாது. ஏலாம் சும்மாலாம் கிடையாதுங்க. அதுக்குள்ளே என்னது கவனித்து பார்த்தா நிறைய இருக்குது. புரியுதுங்களா? ஆனால் இவ்வளோ கவனம், அதுவும் பொண்டாட்டி பிள்ளைலாம் இருந்துன்னு கூத்துக்கிறான் ஒருத்தரம் அப்படின்னா அவன் தானே பெரியால. புரியுதுங்களா? ம், அதுதான் அப்படி சொல்கிறாங்க. சிந்தையை செலுத்தும் அளவு செலுத்து மீன் அப்படின்னு குவாண்டம் ஃபிசிக்ஸில் அதான் சொல்கிறாங்க. கற்பனை சக்தி அதுக்கு தான் கடவுள் வச்சுக்கிறாரு. குவாண்டம் ஃபிசிக்ஸில் நீ ஜெயிக்கணும்னா கற்பனை எந்த அளவுக்கு தட்டி விடணுமோன்னதை அந்த அளவுக்கு தட்டி விடணும். சொல்கிறாங்களா இல்லையா? நான் சொல்லிங்களா, விஞ்ஞானி சொல்கிறானுங்க. சாக்கிய நாயனார் சொல்கிறாரு. என்னண்ணே, பூனை ஒரே நேரத்தில் உயிரோட இருக்குமா செத்தும் இருக்குமோ? புரியுதா இல்லைங்களா? நான் சொல்லுங்கய்யா, யார் சொல்கிறது? சயின்டிஸ்ட், குவாண்டம் ஃபிசிசிஸ்ட் சொல்கிறானுங்க. பூனை ஒரே நேரத்தில் என்னது உயிரோட இருக்கும். அப்போ ஒரு எலக்ட்ரான் ஒரே நேரத்தில் அது அலையாகவும் இருக்குமா துகளாகவும் இருக்குமா? இதுதான் ஏன் உடல் மனசு சொல்கிறேங்க. வேறு என்ன, ஒரே நேரத்தில் நீங்கள் உடலாகவும் இருக்கிறீங்க மனசாகவும் இருக்கிறீங்க. கரெக்டா? மனன்னு பார்க்கும்போது அது அலையுது, உடல் பார்க்கும்போது துகளாக இருக்குது. ரைட்டுங்களா? அப்போ எலக்ட்ரான் புரோட்டான் எல்லாமே என்னது ஒரே நேரத்தில் அலையாகவும் துகளாகவும் இருக்கும். கரெக்டு தான். இதுக்கு போய் இது கொடுத்துட்டானுயா, இதுக்கு போய் ஜல்சாக்கு சொல்கிறாடு, இதுக்கு போய் போலீஸ்லாம் வச்சு என்னை உள்ளே தள்ளி விட்டானுங்க. ஒரு அனாதை பொண்ணுக்கு ஆசிரமத்தில் என்னது இடம் கொடுத்தேன். புரியுதா இல்லைங்களா? ஜல்சாகுமார் சொல்கிறாரு இல்லையா? நித்யானந்தா பிராங்க் வீடியோ. புரியுதுங்களா? இது போய் நோபல் பிரைஸ்லாம் கொடுத்துக்கிறாங்க பாருங்க. எதுக்கு? எலக்ட்ரான் ஒரே நேரத்தில் எப்படி இருக்கும்? இது என்னது? இது ஒரு கண்டுபிடிப்பா? இப்போ அதான் நான் செத்துட்டேன் அப்படின்னா உயிரோடு தாங்கிறேன். இதான் மரணமில்லா போய் தான் அப்படி சொல்கிறாங்க. இதுக்கு நோபல் பிரைஸ். இது கொடுமையாக இருக்குதா இல்லையா? என்ன கொடுமை சரவணன். புரியுதுங்களா? அதான் என்னென்னா, நான் செத்துட்டேன் ஆனால் சாவலை. இதுதான் அந்த ஷ்ராடிங்கர்ஸ் கேட் எக்ஸ்பெரிமெண்ட். என்னது, பூனை செத்துடுச்சு ஆனால் சாவலை. அதானேங்க, இது பல காலமாக சொல்லி வந்துக்கிறாங்க. யாரும் சாவலை. அவன் இது துகள் உருவத்துலேருந்து எங்கே போட்டான்? அலை உருவமாக பிடிக்கிறான், அவ்வளோதான். மறுபடியும் அவன் துகளாவான். புரியுதுங்களா? அலை துகளாகவும் துகள் என்னாவும் அலையாகவும் ஆகும். புரியுதுங்களா? சாக்கிய நாயனாருக்கு இதெல்லாம் புரிய மாட்டேங்குது. சாக்கிய நாயனாருக்கு என்னதுங்கய்யா சாகு சொல்லுங்கிறார தவிர நம்ம ஆள் கண்டுபிடிச்சது தான் இவனுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நோபல் பரிசு கொடுத்துக்கிறானுங்க. புரியுதுங்களா? அப்படின்னா இதெல்லாம் பாருங்கள். இப்போ அந்த இது அதை விட ஒரு கொடுமை, வெறும் பென்சில்லையும் டேப்பையும் வச்சு நோபல் பரிசு வாங்கிட்டானுங்க. என்னதுங்கய்யா முதலீடு? என்னது, 1 ரூபா 2 ரூபா பென்சிலு, சில்லர் டேப் 5 ரூபா, 6 ரூபா முதலீடு பண்ணி நோபல் பரிசு வாங்கிட்டானுங்க. என்ன அப்படின்னா, இந்த கிராஃபைட் என்பது தான் 2D கரும்பொருள், 2 டைமென்ஷனுடைய கரும்பொருள். அதுதான் சிவபெருமான். இப்படி சொல்கிறானுங்க அவனுங்க. இப்போ பிளாக் எனர்ஜி, பிளாக் மேட்டர்னு சொல்கிறாங்கல்ல, அது கண்டுபிடிச்சானுங்க. எப்படி அப்படின்னா, இந்த கிராஃபைட்டு தானே அதை கரும்பொருள், அதுக்கு நோபல் பிரைஸு. ஆனாங்க கரும்பொருள் வச்சு இவ்வளோ தூரம்
கிராஃபைட்னா இந்த கார்பனுடைய என்னது புறவேற்றுமை வடிவம். ஆமா அலோமார்ஃப் ஆட்டோமார்ஃப்னு சொல்கிறாங்க பாருங்க, அது புரியுதுங்களா? அப்போ இதுக்கு வந்து என்னது வெறும் 6 ரூபா செலவில் நோபல் ப்ரைஸ். அதுமாரி ஐன்ஸ்டீன் வந்து ப்ராக்டிக்கல் விஞ்ஞானி கிடையாது, தியரிட்டிக்கல் விஞ்ஞானி. அவர் தியரிட்டினா ஒரு கண்டுபிடிப்பார் கணக்கு மூலமாக, அதை ப்ராக்டிக்கல் பண்ணுறதுலாம் வேற ஆள், புரியுதா இல்லைங்களா? இவர் என்ன பண்ணுவார்னா கணக்கு போட்டு அது அப்படி இருக்கலாம் இது இப்படி இருக்கலாம்னு அவ்வளோதான். ஐன்ஸ்டீன் வந்து தியரிட்டிக்கல் ஃபிசிக்ஸ்டா அல்லது இதோ ஒர்க் அவுட் பண்ணுறவரா சொல்லுங்கள் பார்க்கலாம். இது அதாவது தியரிட்டிக்கல் ஃபிசிக்ஸ்னு சொல்லுவாங்க சயின்டிஸ்ட். அப்படின்னா நோட்டு பேனா புத்தகம் மூளை இது மட்டும்தான் அவருடைய முதலீடு, புரியுதா இல்லைங்களா? புரியுதுங்களா? கெப்லர் நேற்றே சொன்னால, கெப்லர் வந்து தியரிட்டிக்கல் இது அப்படின்னா ஆராய்ச்சி பண்ணுறவங்க. இப்போ ரமணர் தியரிட்டிக்கல் ஃபிசிஸ்ட், வள்ளலார் தியரிட்டிக்கல் கிடையாது. தியரி முடிச்சுட்டு அவர் எங்கே விட்டார், ப்ராக்டிக்கலும் விட்டார், புரியுதுங்களா? அப்போ ஞானம் என்பது தியரிட்டிக்கல். ஞானத்தை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்கன்னா என்னது அது நிறைவடைந்து விட்டீர்கள், புரியுதா இல்லைங்களா? அலையாகவும் துகளாகவும் ஆகிட்டீங்க. இவர் தூள் ஆகிட்டார் ரமணர், புரியுதா இல்லைங்களா? வள்ளலார் மரணம்லாம் பெருவிடா தூளாக இருந்தவர் அலையாயிட்டாரு. ரமண மகர்ஷின்னு அதை தூள் ஆகிட்டாரு. நாமளாதான். இதுதான் அணுகுண்டுன்னா என்னென்னா யுரேனியம் 235 உடச்சிங்கன்னா பேரியமாகவும் கிரிப்டானவும் மாறுது. அதான் தூள் ஆயிடுச்சு, ரைட்டா? ஏதோ ஒன்று வெடிச்சுன்னா தூள் ஆக போகுது, அவ்வளோதானே? புரியுதுங்களா? பெரிய பொருள் வெடிச்சு என்ன ஆக போகுது, சின்ன பொருள் ஆகுது. அப்போ என்னை கொளுத்திட்டீங்க, நான் செத்துட்டேன். இப்போ நான் தூளாகிறேன். என்னை வெட்டினாலும் சரி இல்லை கொளுத்தினாலும் சரி தூளாயிடுறேன் நான், அவ்வளோதான். புரியுதா இல்லைங்களா? ஆனால் வள்ளலாருன்னு ஆகிட்டார், அலையாயிட்டார். தூளாகவும் ஆகலை, தூளாகவும் ஆகலை, புரியுதா இல்லைங்களா? தூளாக இருந்தவர் தூளாகாமல் என்ன ஆகிட்டார், அலையாக மாறி விட்டார். வேணுன்னா ஒரு பொருளாகவும் மாற்றி என் முன்னாடி அசம்பிள் பண்ணி காமிச்சார். அப்போ இதுதான் மாறணும்ல ப்ரோ. இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸ் தான் அங்கே சொல்கிறாங்க. அப்போ இது எப்படி நிரம்பும் அப்படின்றது, எப்படி பிரம்மகத்தி தோஷம் போகும் அப்படின்னா, இந்த அறிவை வந்து பல்வேறு இதில் வச்சு கலைச்சி கீழே விட்டாங்க. அதை இது பண்ணுறதுக்காக இந்த கபாலம் என்னது இறங்கிடுச்சு. இப்போயும் நம்ம கபாலம் இப்படி தான் அலைஞ்சுன்னுக்கிறோம். அந்த 3வது உருண்டைய கலைச்சி போட்ட உருண்டைய பொறுக்கிறதுக்காக. இதுதான் மயான கொள்ளை அப்படின்னு விடுவாங்க, புரியுதுங்களா? போய் பாருங்கள். இதெல்லாம் சிவராத்திரி அன்னைக்கு தான் நடக்கும். சிவராத்திரி அன்னைக்கு தான் இந்த கூத்துலாம் நடக்கும், புரியுதுங்களா? இப்போ இதெல்லாம் டீச்சிங் மெத்தட். இதெல்லாம் பாட்டி கதை சொல்லுவாங்க, இல்லைன்னா இந்த ட்ராமான்னு போட்டு சூப்பராக நடத்தணுங்க. நான்லாம் சின்ன வயசில் ஒரு கூத்து ஒரு ட்ராமா என்னது எங்கள் ஊர் பக்கத்தில் நடக்கிற ஒரு கூத்து ஒரு ட்ராமா விட மாட்டேன் நான், புரியுதுங்களா? அப்படி நல்லா படிச்சிடுறேன் நான், கரெக்டா? படிக்கிறேன்னே தெரியாமல் படிச்சிடும். அப்போ இந்த புராணங்கள் இது எல்லாமே தான் அங்கே டீச்சிங் மெத்தடு. இப்போ இந்தமாதிரி 2 உருண்டையை வச்சுக்கிட்டு 3வது உருண்டையை கீழே போட்டாங்க, அதான் டீச்சிங். அது அப்படியே பார்த்தீங்கன்னா மூட நம்பிக்கை, ஒரு புராண கதை. அதை ஆரஞ்சு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய டீச்சிங் உள்ளே இருக்குது, அதான் உயிரில் ஏஜி வச்சு போயிடறாங்க அப்படின்னு சொல்கிறோம், புரியுதுங்களா? வில்லுக்கு வில்லிங் கொடுத்தீங்கன்னா என்னது, அதுலேயும் பாருங்க சூப்பராக தனுக்காரன் வில்லுக்கு இப்போ உயில்லாம் அதுக்கு பேர் என்னது வில்லு, ரைட்டா? இல்லை தனுன்னா என்னதுங்கய்யா, வில் வித்தையில் கெட்டிக்காரன் அப்படின்னா உயில் படிக்க தெரியும் அவனால், அவனுக்கு உயில் எழுதி வச்சு போயிடறாங்க. அதான் வில் வித்தையில் கெட்டிக்காரன், கரெக்டுங்களா? ஆரஞ்சு பார்த்தீங்கன்னா எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா கணக்கு கரெக்டாக வருதா இல்லையா? இதெல்லாம் பாருங்கள். அப்போ இந்த சாப்பாடு கவனிக்கணும் நம்ம. இப்போ இந்த 4ஆம் நிலைக்கு பயிற்சி சொல்லியிருக்கிறோம் இல்லையா, ஒவ்வொரு நிலைக்கு பயிற்சி. இதுக்கு என்ன பயிற்சி அப்படின்னா, அதுவும் புரட்டாசி மாதம் சூப்பராக வந்துச்சு. பிச்சை எடுக்கிறது தானே அது. பிச்சை எடுக்குதுன்னா 2 வகையில் பிச்சை எடுக்கலாம். நீங்கள் சாப்பாடாக பிச்சை எடுத்தீங்கன்னா பழைய இதெல்லாம் போடுவோம். சாப்பாடு பிச்சை எடுத்தீங்கன்னா என்ன ஆகுங்கய்யா, பழைய இது வேவாத்து அவருக்கு ஆவாத்துலாம் என்னது. இந்த பட்டன் தாக்கு பிச்சை எடுத்தார், அவங்க அக்கா வந்து தோசையில் விஷம் கலந்து கொடுக்குது, புரியுது இல்லைங்களா?
சாப்பாடை பிச்சை எடுத்தால் பிரச்சனை இருக்குது. அதுக்கு என்ன பண்ணலாம்? மாற்று ஏற்பாடு என்ன இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். ரா மெட்டீரியல்ல பிச்சை எடுத்துக்கலாம். அதான் அரிசி கம்பு அது மாதிரி எடுத்துன்னு வந்து இவரே சமைச்சு அதை தான் இந்த பரிவு ராஜகர் இல்லைன்னா இந்த உஞ்சவருத்தி பிராமணன் சொல்லுவாங்க. இவர் சாப்பாடெல்லாம் பிச்சை எடுக்க மாட்டாங்க. அவர் டெவலப் ஆகிட்டார். இதெல்லாம் புரிஞ்சிருச்சு. ஆரம்பத்தில் தான் சாப்பாடு பிச்சை. போக என்னதை போய் வீட்டில் போய் பாட்டு பாடி இந்த இது அரிசி தானியங்கள் எடுத்துன்னு வந்து இவரே சமைச்சு இவரும் சாப்பிட்டுட்டு அதை வந்து மீதி இருக்கிறத அன்னதானமாக பண்ணுறாரு. அதுதான் இன்றைக்கி என்னதை பெருமான் காப்பாற்றுவார். ஒரு மூட்டை அரிசி கொடுத்துருங்க சன்மார்க்கு சொல்கிறான். புரியுதா இல்லைங்களா? என்ன சொல்கிறாங்க ஐயா? அரிசி கொடுக்க சொல்லு, மூட்டை அரிசி கொடுக்க, 2 மூட்டை அரிசி கொடுத்துருங்க பெருமான் அதை பார்த்துவார். புரியுதுங்களா? அப்போ என்னது இப்போ நாமளும் நீங்களே பார்க்கலாம். ஒரு சொம்பு துளசி கட்டி கொடுத்துருவாங்க. அதை போய் என்ன பண்ணோம்? வீடா போய் பிச்சை எடுக்கணும். அது அரிசி. இது வந்து ஹைடெக்கு. இது அதை விட முன்னேற்றார். ஏதோ ஒன்று சூடுபடுத்தணும்னா அதில் இருக்கிற பதிவுலாம் என்ன ஆகிடும்? இப்போ உங்கள் சிம் கார்டு இருக்குதுல்ல, அது சூடுபடுத்துங்க. நீங்கள் சேமித்து வச்ச பாட்டெலாம் இருக்குமா? அப்படின்னா அது ஏதோ ஒரு பொருளை சூடுபடுத்தினா அதில் இருக்கிற பதிவுலாம் என்ன ஆகிடும்? போயிடுது. அதான் இப்போ என்ன கொளுத்திட்டீங்க அப்படின்னா என் பதிவுலாம் என்ன ஆகிடும்? இப்போ அதான் இந்த பிளேனு இதெல்லாம் கிராஷ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த கருப்பு பொட்டி அது கொளுத்திட்டா முடிஞ்சிச்சு. அது தூள் ஆகிட்டிங்கன்னா அதுவும் கொளுத்திட்டிங்கன்னா என்ன பதிவுகள் இருக்காது. அதுதான் இந்த எலும்பை கொளுத்தி அது கொண்டு போய் எங்கே அரைச்சிடணும்? கடல்லையோ ஆற்றுலையோ விட்டுடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா பதிவுகள் யார் கையிலையும் கிடைக்கக்கூடாது. ரைட்டுங்களா? பண்ணவே முடியாம. அப்போ என்ன சடங்குனா என்னன்னு புரியுதுங்களா? சாங்கியம் சடங்கு சாக்கியம் இவனு இதெல்லாம் எப்படி அப்படின்னு தெரியாமல் அதை ஒழுங்காக டிஸ்போஸ் பண்ண மாட்டானுங்க. அதனால் இன்கம் டேக்ஸ் பிடிச்சி போய் என்ன பண்ணுது? இவன் பேயா போக நாயா போகட்டும் அப்படின்றாங்க. புரியுதா இல்லைங்களா? பண்ணியா போகட்டும். அப்போ இதெல்லாம் டெக்னாலஜி தான். யமதூதர்களும் டெக்னாலஜி இல்லாமல் செயல்பட முடியாது. கடவுள் கூட என்னது டெக்னாலஜி இல்லைன்னா செயல்பட முடியாது. இப்போ நிறைய கண்டுபிடிக்க முடியாத குற்றங்கள் இருக்குது இல்லை? நிறைய கேஸ் என்னது சத்குரு ஜெயராசி அவர் பொண்டாட்டி இது பண்ண கண்டுபிடிக்க முடியாமல் அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா எல்லோரும் வரத்துக்கு முன்னாடியே இவங்க பாடி இருந்தால் தானே அது தோண்டி எடுத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க. அதனால் ஜீவசமாதினா அதை புதைக்கணுன்றாரு. ஆனால் இங்கே மகா சமாதியாக ஆகிடுச்சு, புதைக்கவில்லை, எரித்து அந்த சாம்பலை புதைச்சிட்டார். எவ்வளோ கிரிமினல் பாருங்கள். புரியுதா இல்லைங்களா? சூப்பராக பண்ணிக்கிறார் பாருங்க. இது என்ன அதை முடிக்கப்படாத வழக்குகள் அப்படின்னு நிறைய இருக்குது. புரியுதா இல்லைங்களா? கண்டறியப்படாத குற்றங்கள். அப்போ அதுமாரி இருக்குதா இல்லையா? ஐயா இன்னும் சொல்லுங்க. இன்னும் ஒரு கொஞ்ச நாளா ஒரு பொண்ணை கூட்டி வந்து வச்சிருப்பாரு. இது கேட்டா போன பிறகு இறங்கி போன பொண்ணு மறுபிறகு எடுத்து வந்துருன்னு சொல்ல போறாரு பாருங்க. அதான் கூடியா? புரியுதா இல்லைங்களா? ஓஷா தான் சொன்னார். இவருக்கு ஏதாவது ஒரு பொண்ணு பிடிச்சிச்சுன்னா அந்த பொண்ணு என்னது போன பிறகு நீ என்னது குடியா? புரியுதா இல்லைங்களா? அப்படின்றாங்க. இதெல்லாம் பார்க்கணும் நீங்கள். அதுக்கு தான் சொல்கிறேன். இந்த பெண்மீக சாமியார்லாம் என்னது சாமியார் கிடையாது. சாமியார் ஏமாத்துற சாமியார். இவங்க என்னென்னா எதை வச்சு அனுபவிக்கணும். ஆண் பெண் வந்து ஆண் அனுபவிக்கணும்னு நினைப்போம். அவ்வளோதான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆனால் வள்ளலாரோ அப்பர் சாமியோ ஆன்மீகம். சிவபெருமான் இவங்களாம் யாருங்கய்யா? ஆன்மீகம். இது என்ன பண்ணுன்னா அதுவும் சரியான ஆன்மீகம். அப்படின்னா என்னென்னா பெண்களுக்கு தேவையான இதெல்லாம் கொடுப்பாங்க. அவங்க இது செக்ஸ் மட்டும் கிடையாது. அதான் சொன்னாங்க டோன்ட் டச். சிவபெருமான் பார்வதி என்ன சொல்கிறாருங்கய்யா? அவரு குழந்தை வேணும்னு கேட்குது. பார்வதி வந்து எல்லாம் முடிஞ்ச உடனே என்னது எல்லாம் சரி தான், இதுதான் குரலே வைத்த. இந்த குரலே வைத்தெல்லாம் என்னை இம்ப்ரெஸ் பண்ணிட்டேன். ரைட்டு. இப்போ என்ன பண்ண? இடது தொடையில் வந்து உட்காந்துக்கின்றாரு. நான் உன் பொண்டாட்டி தானே நேராக கூட்டான்னா நானே அதானே கேட்டுக்கிறேன். எனக்கு குழந்தை வேணும்னு சொல்லுது. இவர் சொல்கிறார் டோன்ட் டச். எதுக்க? செக்ஸு நோக்கத்தில் என்ன டோன்ட் டச் யார் சொல்கிறாருங்கய்யா? அப்படின்னா என்ன சொல்கிறாருங்க? என்னுடைய விந்து உனக்கு சேராது அப்படின்றாரு. நான் வந்து யட்சன் 16வது ஸ்டெப்பு அதுமாரி இருக்கிறேன். நீ வெறும் அல்ப
மானிட பிறவி 6ஆம் அறிவில் இருக்கிற இது. நீ நான் எப்படி யானையும் எறும்பு எப்படி செக்ஸ் பண்ண முடியும்? நான் சொல்கிறேன் இல்லையா? புரியுதுங்க. ஆனால் யானையும் எறும்பும் இதே பண்ணலாம். இப்போ எறும்பு யானை காதில் பூந்துன்னா என்ன ஆகும்? யானை காலி. அந்த எறும்பை இந்த யானை நான் காலால் மிதிச்சு என்ன பண்ணலாம்? காலை மிதிச்சோ இது பண்ணி சாவடிச்சிடலாம். இதுதான் இந்த பொருள் நிலையில் இருக்கிற பிரச்சனை. ஆனால் எறும்பும் யானையும் கூட்டு போட்டுச்சுன்னா எவ்வளோ சாதிக்கலாம். புரியுதுங்களா? அதேதான் பாருங்கள். அப்போ அறிவு நிலையில் ஒரு இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு கொரோனா அப்படின்ற கண்ணுக்கே தெரியாத ஒரு இது, அதுக்கு நீங்கள் மருந்து கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா அதை ரெண்டும் இப்போ கூட்டு போட்டிங்க. கொரோனா தான் உங்கள் பொண்டாட்டி, கொரோனா இது இல்லை கோவிட், அந்த வைரஸ் தான் உங்கள் பொண்டாட்டின்னு வச்சிங்க. அப்படின்னா செக்ஸு கிடையாது. அது உங்களுக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருக்கு. அதுக்கு நீங்கள் மருந்து கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் என்னத உலகத்தில் பணக்காரன். புரியுதுங்களா? இதுதான் செக்ஸ் இல்லாமலே கூட்டு போட்டுக்கிறது. ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து இதுமாரி பண்ணால் என்னத, ஒரு ஹைட்ரஜனில் இருக்கிற பெண்ணு, ஹைட்ரஜனில் ஆண் பெண் இருக்குது தெரியுமா? 12th புக்கில் இருக்குது. இப்போ அதில் இருக்கிற எலக்ட்ரான் கிளாக் வைஸாக சுற்றினா அது என்னது ஆண் ஹைட்ரஜனா, ஆண்டி கிளாக் வைஸாக சுற்றிச்சுன்னா என்னது பெண் ஹைட்ரஜனா. நான் சொல்லைங்கய்யா, யார் சொல்கிறானுங்க? சாக்கிய நாயனார் சொல்கிறார். புரியுதா இல்லைங்களா? இல்லைங்க பார்க்குறீங்களா? அதான் வில்வம் வேப்பில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இடது பக்கம் வளைஞ்சிருக்கும், வலது பக்கம் வளைஞ்சிருக்கும், சென்டராக ஒன்று இருக்குது அந்த நுனியால். அப்போ என்னது இடக்கலை பிங்களை சுழிமுனை, ரைட்டா? வில்லுவம் அதானே. இது சிவபெருமானுக்கு, இது பராசக்திக்குன்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? அப்போ இதெல்லாம் பார்க்கணும். அதனால தான் வில்லுவ பிரசாதம் கொடுப்பாங்க. இங்கன்னா அதை வேப்பில பிரசாதம் கொடுப்பாங்க. எதுக்குன்னா அந்த தன்மை நமக்கு வரணும். அப்போ இந்த சாப்பாடெல்லாம் இப்படி பார்க்கணும் நீங்கள். அப்போ நீங்கள் குடும்பத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா பிச்சை எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. குடும்பஸ்தர்கள் என்ன பண்ணக்கூடாதுங்கய்யா? பிச்சை எடுக்கக்கூடாது. அப்போ குடும்பம் எதுக்கு அப்படின்னு பார்க்கணும். ஆனால் அறிவு இல்லாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் குடும்பத்தில் இருக்கிறதோட பிச்சை எடுக்கிறதே நல்லது. புரியுதா இல்லைங்களா? என்ஜாய் பண்ணிக்கிறீங்க சாப்பாடெலாம். அது என்னன்னே தெரியாமல் மந்தி பிரியாணி, மிட் நைட் பிரியாணி இதெல்லாம் சாப்பிட்டுக்கிறீங்க அப்படின்னா பிச்சை எடுக்க தின்னாது நல்லது. அதுதான் இப்படி வச்சுருக்காங்க. இந்த ஆரம்ப நிலை, அதாவது நீங்கள் படிக்கணும் அப்படின்னா இப்போ எல்கேஜி குழந்தை சமைச்சு சாப்பிடுமான்னு கேட்குறேன். சமைச்சு சாப்பிடுமா? இல்லை அம்மா என்ன அம்மாவோ இல்லை யார் என்ன கொடுக்குறாங்களோ அதானே. அதை குறுக்குறையை கொடுத்தாலும் விஷத்தை கொடுத்தாலும் அதை சாப்பிட்றோம். அது புரியுதா இல்லைங்களா? விஷத்தை கொடுத்தா சாப்பிட்ற மாதிரி நல்லா டேஸ்ட்டாக கொடுத்தானே அதை சாப்பிட்டு. அதுதான் இப்போ நம்பலாம். அப்போ குடும்பஸ்தர்கள், குடும்பம்னா என்னன்னு பாருங்கள். இவ்வளோ ஆபத்துகள் இருக்குது அப்படின்னு பார்த்து இப்போ இல்லைன்னா இன்றைக்கி சமையல் இதெல்லாம் நாம் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சதா? இதுமாரி புழுங்கல் அரிசி அந்த இது தோல் உரிச்சு, அது ஒரு உயிர். அப்போ நெல்லுக்கு தோல் உரிச்சு அதை அதுக்கு முன்னாடியே தோல் உரிக்கிறது முன்னாடி அதை ஊற வச்சு, அதுக்கப்புறம் அதை தோலை உரித்து அதுக்கப்புறம் அவிச்சு அதை ஒரு 6 மாதம் வச்சுருந்து அதுக்கப்புறம் தான் அதை என்னதை சாப்பிட்டா தான் செரிக்குது. அப்போ இந்த ப்ராசஸை கண்டுபிடிச்சது நீங்களா நானா கண்டுபிடிச்சோமா? புழுங்கல் அரிசி கண்டுபிடிச்சி நீங்களா நானா? இல்லைங்க, முன்னாடியே கண்டுபிடிச்சி. இப்படிலாம் சமைக்கணும், அதை ஸ்டீமில் ஊற வச்சு அதுக்கு அது என்னன்னே தெரியாது. சமையல்னா என்னன்னே தெரியாது. ஆனால் சமைக்க தெரியும் நமக்கு. சமையல்னா என்னன்னு தெரியாது. அதான் சமயம். சமையலும் சமயமும் ஒன்று. அப்போ என்னது சமையல் அப்படின்னா சாப்பிட முடியாத, செரிக்க முடியாத, நமக்கு சில இடையூறுகள் ஏற்படுற அந்த இடையூறுகள்லாம் நீக்கி, அதில் இருக்கிற அசுத்தங்கள் செரிக்க முடியாத தன்மையெல்லாம் நீக்கி நம்ம சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டா ஈஸியாக செரிக்கிற மாதிரி பண்ணுறது என்னதுங்கய்யா? சமையல். சமயமும் அதே தான். இப்போ நம்ம அரிசி மூலமாக தான் நம்ம அதை சாப்பிட்டு தான் ஏடிபி தயாரிக்கணும். அப்போ அவர் ஏடிபி சாப்பிட்றாரு, அதுவும் சமையல் தான். பக்குவப்படுத்தி அதை கொடுத்தா தான் நம்மளை சாப்பிட முடியும். அவர் நம்மளை சாப்பிட்றாரு. புரியுதா இல்லைங்களா? அதனால தான் சோறுனா முக்தின்னு அர்த்தம். தமிழில் சோறுனா என்ன அர்த்தங்கய்யா? முக்தி. சோறு கண்ட இடமே சொர்க்கம் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க. அப்போ முக்தி கண்ட இடம் தான் என்னது? சோழ நாடு சோறு உடைத்து அப்படின்னா சோழ நாட்டில் தான் நீங்கள் என்னதை முக்தி அடையலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்தி கலாச்சாரம். சோறுனா முக்தின்னு அர்த்தம். தமிழில் சோறு அப்படின்னா என்னது? முக்தி அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்னென்னா சோறை அந்த நெல் நமக்கு இயற்கையில் சாப்பாடு கிடையாது.
புரியுதா இல்லைங்களா? நெல் சாப்பாடா? ஆமாங்க, அது தேடி போகுது. இல்ல இல்ல நெல் சாப்பாடு கிடையாது. அப்போ யாரோ ஒருத்தவங்க இதை ஆராய்ஞ்சு பார்த்து இந்த நெல்லுடைய தன்மையெல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்து அது புழுங்கல் அரிசி இது இருக்குதுங்க, அதில் சீரக சம்பா இருக்குதுங்க, 5020 பொன்னி அரிசி இது, அப்புறம் என்னது இன்னும் நிறைய சொல்கிறாங்க ரகம் கருப்பு கவுனி, அப்புறம் சிவப்பு அரிசி, கருப்பு அரிசி, மூங்கில் அரிசி, அது இதுன்ற ஏகப்பட்டது இருக்குது. புரியுதா இல்லைங்களா? நிறைய காட்டியானம் இப்ப நிறைய வந்துருச்சு இந்த மாதிரி அரிசி. பழைய அரிசி எல்லாம் விதைகளுக்குன்னு எடுத்து பார்த்தா பேரே தெரியல, அவ்வளவு அரிசி இருக்குது. இதெல்லாம் நம்ம தேடி போனோமா? இதெல்லாம் எப்படி சமைக்கிறதுன்னா என்னது அப்படிலாம் தேடணுமா? இல்லையா? எதுவுமே தேடாம என்ன பண்றோம் நம்ம? அழகா சாப்பிட்றோம். அப்போ குடும்பம்னா என்ன? ஆனால் குடும்பன்றது இதுமாதிரி அறிவோடு இருந்தீங்கன்னா இப்போ நான் போயிட்டு வெங்காயம் போடாமல் பூண்டு போடாமல் எனக்கு சுட சுட போடுங்க அப்படின்னு பிச்சை கேட்க முடியுமா? முடியாதியா? தோடக்கட்டையில் உதவும். புரியுதா இல்லைங்களா? அப்போ ஃபஸ்ட்டு சாமியார் நெருப்பு தொடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதே சாமியார் சாப்பிட்டு பார்க்குறாரு, அந்த பதிவுலாம் வருது, கொஞ்சம் சாப்பிட்டு படிக்கணும்னு சொல்கிறேன் பாருங்க. சாப்பிட்டு படித்து பார்த்தா இதில் என்னத அவன் என்ன திட்டினே போடுறான், இந்த எதிராளி வீட்டில் போய் தண்ணி வாங்கி குடிச்சா செத்துருங்க இன்னி கூட கிராமத்தில் இருக்குது. இந்த எதிராளி வீட்டில் போய் என்ன பண்ண மாட்டாங்க, உங்கள் வீட்டில் போய் உங்கள் கையால் தண்ணி விட அண்ணன் தண்ணி புழங்காதீங்கடா அப்படின்னு நாட்டாமல் சொல்லுவார். இவன் கையால் யார் என்னது இவன் கூட யாரும் அண்ணன் தண்ணி புழங்கக்கூடாது, இவனை ஊரை விட்டு தள்ளி வைக்கிறேன்டா. புரியுதுங்களாப்பா? உன் கையால் பச்சை தண்ணி கூட குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா, யார் கையால் கொடுக்குறாங்களோ அவங்க கோபமாவோ உங்களுக்கு எதிரானவராக இருந்தால் அது என்னது உங்களுக்கு பல்வேறு பாதிப்புகள் என்ன பண்ணோம், அந்த தன்மை நம்மளை பாதிக்கும். அதுதான் குடும்பம். அப்போ குடும்பம்னா என்னென்ன, பிச்சை எடுத்த இருந்தவர் ஹைடெக்காக வர்றாரு அப்படின்னா என்னென்னா, இது கண்ட வீட்டில் போய் நான் வாங்கி சாப்பிட்றேன், அவன் என்ன இதில் போடுறானே தெரில. அப்போ பிச்சை வாங்கிட்டு படிக்கிறாரு, படித்து பார்த்தா இது தெரியுது என்னன்ட்ட, இது சரியில்லை, இது சரியில்லை, உணவு பதிவுகள் நல்லா இல்லை. அப்போ ரமண மகரிஷி அந்த அவருக்கு எதை சமையல் பண்ணாரா? தானியம் வாங்கிட்டு சமையல் பண்ணாரா? இல்லையா? செத்துட்டார். ஏன் கேன்சர் தெரியுதுங்களா? ரமண மகரிஷி ஏன் கேன்சர் இருந்தது? அவர் குடும்பத்தெல்லாம் ஈடுபடல, குடும்பத்தை வேணான்ட்டு வைராக்கியமான்ட்டார். அவர் என்னன்ட்ட, நான் செத்தாலும் சாவனே தவிர 100 வயதால் பேய் கொண்டாலும் கொள்ளலாம், நோய் கொண்டாலும் கொள்ளலாம், பெண் கொள்ளலாக்காதே. புரியுதா இல்லைங்களா? என்ன சொல்றாருங்கய்யா? என்ன சொல்றாருங்க ரமண மகரிஷி? கல்யாணம் வேண்டாம், கட்டிக்க மாட்டேன், அதனால குடும்பத்துக்கு வரமாட்டேன்ட்டார். குடும்பன்றது பயங்கரமான விஷயம். அதனால தான் நான் முதல்ல இப்போ பாருங்கள் மாற்றி இதுதான் நீங்கள் குழம்பிருக்கீங்க, மாற்றி பேசுகிறான் அப்படின்னீங்க. அப்படி இல்லை, எந்த நேரத்தில் என்ன செய்யணுமோ அது செய்யணும். இதுதான் பிராயச்சித்தம். புரியுதா இல்லைங்களா? புரியுதியா? அதே டைமில் இந்த அறிவுலாம் எல்லாமே நீங்கள் குடும்பம் நடத்தி இருந்தீங்கன்னா என்ன ஆவான்? கண்டதை தின்பவன் குண்டனும் ஆவான். புரியுதா இல்லைங்களா? குடும்பம் இப்போ அது மாதிரி தானே ஆகுது. அறிவு இல்லாமல் குடும்பத்தினா என்னவா, அதுக்கு பிச்சை எடுக்கிறது நல்லதுன்றாங்க. அப்போ காட்டில் இருந்த நாம் எதுக்கு இதுமாதிரி நகரத்துக்கு வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னா, அங்கே 1008 பிரச்சனை, விலங்குகள் இருக்குது, அப்புறம் சூழ்நிலை, அதான் இயற்கை சீற்றங்கள் இருக்குது, விலங்குகள் இருக்குது, தண்ணி கிடைக்க மாட்டேங்குது, அப்புறம் நைட்டில் கண்ணு தெரிய மாட்டேங்குது, அதான் நைட்டில் பார்க்க முடியல, பயமாகுது. அது ஏதானது இங்கே வந்தோம், எதுக்கு வந்தோன்றது மறந்து போச்சு. புரியுதா இல்லைங்களா? இங்கே வந்தால் மின்சாரம் இருக்குது, சாப்பாடு இருக்குது, தண்ணி இது எல்லாம் சூப்பராக போட்டாச்சு, போர் RO சிஸ்டம் எல்லாம் போட்டாச்சு. இப்போ என்ன ஆச்சுன்னா, எதுக்கு வந்தோம் இதுமாரி, எதுக்கு சௌகரியமாக இருந்ததுன்னா படிக்கிறதுக்கு தான். அங்கே படிக்க முடியாது காட்டில், ஏன்னா பிழைப்புக்கு என்னது முழு நேரம் தன்னை காப்பாற்றிக்கவும் வயிற்று நிரப்பத்துக்குமே என்னது, இனப்பெருக்கம் பண்ணுறதுக்குமே என்னது நேரம் சரியா போயிடும். அந்த பிள்ளைய பேர்த்து இது பண்ணால் அந்த சிங்கம் பாருங்க, அதுக்குள்ளே ஏதோ ஹைனா அந்த சிங்கம் குட்டி சாவச்சிடும், இல்லை வேற ஒரு சிங்கம் இது என் குட்டி இல்லைன்னு சாவச்சிடும். புரியுதா இல்லைங்களா? அப்போ அந்த மிருகங்களுடைய வாழ்க்கையை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ணுது அப்படின்னா, இனப்பெருக்கம் பண்ணுறதுக்கும் உணவு தேடி பாதுகாப்பு தேடுறதுக்கே வாழ்நாள் ஃபுல்லாக என்னது சரியா போகுது. புரியுதா இல்லைங்களா? அப்படி பார்க்குது அந்த மாதிரி. அதான் சொல்கிறேன், இறைவன் பிரச்சனைகளை கொடுத்து தான் மனிதன் என்ன பண்ணுறான், முன்னேற்றம். அப்போ இதுமாரி காட்டில் இருந்த நாம் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, அதில் உணவு தேடி இப்படியே போகுதே, நான் படிக்கிறதுக்கு முடியலையே அப்படின்னு தான் வீட்டுக்கு வந்தோம். புரியுதா இல்லைங்களா? இப்போ வீட்டுக்கு படிக்க முடியலன்னு காட்டுக்கு போகிறோம். புரியுதுங்களா?
ஆமாங்க ஐயா. அதுக்கு தான் நான் இப்போ ஹைடெக்கு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, மற்ற சாமியார்லாம் சோறு போட்டத்தை பற்றி பேசிக்கிறான். நாம் என்னதை அதெல்லாம் இல்லைங்க. முதல்ல சோறு வாங்கி சாப்பிட்டு ஃப்ரீயாக இருந்து ஏடிபி இங்கிலீஷ் பண்ணி படிங்க. படித்து பார்த்தா அதுக்கப்புறம் குடும்பம். ஓகே, இதால் தான் சிவபெருமான் ஃபஸ்ட்டு நல்லா படித்து, அதான் சொல்கிறோம், படித்து வேலைக்கு வரணும். வேலைக்கு வந்து கை நிறைய சம்பாரித்த பிறகு தான் அது வரலையும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் இது பண்ணுறதை பற்றி ஜாலியாக வாழறதை பற்றி யோசிக்கக்கூடாது, கல்யாணம் பண்ணதை பற்றி யோசிக்கக்கூடாது. சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி, படித்து சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி கல்யாணத்தை பற்றி என்ன பண்ணக்கூடாது, யோசிக்கக்கூடாது. இப்போ அதான் இப்பயே சொல்கிறானுங்க, நல்லா செட்டில் ஆன பிறகு தான் கல்யாணம். கரெக்டாக தான் சொல்கிறான் அவன், புரியுதா இல்லைங்களா? செட்டில் ஆகாம என்ன பண்ணக்கூடாது, கல்யாணம் பண்ண மாட்டாங்க. அப்போ வேலை எப்போ கிடைக்கும்? அறிவு இருந்தால் தானே, அதை படிச்சிருந்தா தானே வேலை கிடைக்கும். புரியுதுங்களா? அப்போ எதை படிக்கிறான் அவன் அப்படின்னா, இப்போ மக்களுக்கு சந்தோஷம் கொடுக்குறதுக்காக எதை பிரியாணி, இப்போ கூட அப்பு பிரியாணி சீல் வச்சுட்டாங்க. புரியுதா இல்லைங்களா? அது பிரியாணி ஆண்டவள் எலிதான் என்ன இருக்குதுங்கய்யா, அவளை இதுமாரி பண்ண நீங்கள் பணக்கார ஆகிடுவீங்க. அதுமாரி இந்த யூடியூப்பில் ஃபுல்லாக இப்போ சாப்பாடு எப்படி செய்யறதுன்னு போட்டால் பெரிய பணக்கார நீங்கள். புரியுதா இல்லைங்களா? அதுவும் அங்கேயே சமைச்சு இந்த மீன் பன்னி இது ஆடு கிட்டலாம் வெட்டி பிரியாணி அது சாப்பிட்றத பார்த்தாலும் இவனுக்கு ஏதோ சாப்பிட்ட மாதிரி இருக்குது. பயங்கர ஃபேமஸ் ஆகிடலாம் நீங்கள். புரியுதா இல்லைங்களா? யூடியூப்ல இன்னைக்கு பயங்கரமான வருமானம் ஈட்டுக்கிற சேனல் எதுனா சாப்பாடு சேனலுங்கய்யா, தெரியுமா? இதெல்லாம் பார்க்குறீங்களா? அதுவும் அந்த நீங்கள் அங்கேயே சமைச்சு அப்படியே சாப்பிட்ற மாதிரி காமிக்கிறான் பாருங்க, முட்டை இந்த மீன் ஆடு மாடலாம். அதுக்கு பயங்கர ரசிகர் இருக்காங்க. ஏன்னா அதை சாப்பிட்றது பார்த்தாலும் இவனுக்கு என்ன, அதை பார்த்தால் பசி தீர மாதிரி இருக்குது. புரியுதா இல்லைங்களா? பாதி சாப்பிட்டவே அது அதே கனவை வச்சுன்னு அதுமாரி நம்ம சாப்பிட்ணும். ஆனால் இங்கே குடும்பம் எதுக்கு வந்ததுன்னு பாருங்க, அந்த பதிவுகளை நீக்கி சமைச்சு கொடுக்குறதுக்கு. எதுக்கு வந்துச்சிங்கய்யா குடும்பம்? ஆனால் இன்னைக்கு சாமியார்லாம் சொல்கிறார், சத்குரு ஜெய்கவாசேவன் சொல்கிறார், அப்படியே ரா ஃபுட்டு சாப்பிடுங்க. வள்ளலார் கொன்றுவார் இந்த ரா ஃபுட்டு சாப்பிட்றவங்கள பார்த்தா. என்ன சொல்லுவார் வள்ளலார்? என்ன பண்ணுவாருங்க, அவருக்கு பச்சை தண்ணி ஆகாது, குடிக்கத்தான் இருந்தாலும் சுடு தண்ணி தான். இந்த சன்மார்க்கத்தில் தேக ஆரோக்கியத்தையும் தேக விருத்தி செய்வது வெந்நீரே. என்ன சொல்கிறாருங்க? ஏன்னா ஏன் பச்சை தண்ணி குடிப்பீங்க? இப்போ கூட உங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஜுரம் வந்ததுன்னா பச்சை தண்ணி குடிப்பீங்களா, ஐஸ் வாட்டர் குடிப்பீங்களா? ஏன் அப்படின்னா பதிவுகள்லாம் என்னது, அந்த கிருமிகள்லாம் அழிக்கப்படுகிறது. அது கிருமியிலையும் சரி தண்ணியிலையும் பதிவு இருக்குது. அந்த ஏதாவது சூடு பண்ணிட்டீங்கன்னா அந்த தண்ணியில் இருக்கிற பதிவுகள்லாம் என்னது அழிக்கப்படுகிறது. அப்போ அந்த தண்ணியில் இருக்கிற பதிவுகளை அழிப்பதற்காக அதனால் பாதிக்கப்படுகின்ற அந்த கிருமினால் பாதிக்கப்படுறதுலாம் அங்கேயே நீக்கப்படுகிறது, ஃபில்டர் செய்யப்படுது. வல்லார் பயங்கர விஞ்ஞானி, அதுதான் சமையல். இதை ஒரு வீட்டில் இருந்தவன் அப்போ அதுமாரி அழிச்சிட்டு இவன் புதிய பதிவு போட்டு கொடுக்குறான். ஆனால் இப்போ தெய்வாதீனமாக அவனுக்கு தெரியல, அதனால் தப்பிச்சோம் நம்ம. இல்லைனா யார் கையில் சாப்பிட்றோமோ மாட்டிப்போம். புரியுதா இல்லைங்களா? அப்படி தான் குடும்பத்தில் மாட்டிக்கிறோம், அறிவு இல்லாதவங்களாம் மாட்டிப்பான். ஆனால் அதே அறிவோடு செய்யும்போது என்னதை தப்பிக்கலாம். அதே ஒரு பயிற்சி அதை வச்சு நீங்கள் மாட்டிக்கவும் செய்யலாம், தப்பிக்கவும் செய்யலாம். புரியுதுங்களா? புரியுது. அப்போ படிக்கணும்னு பார்த்தா எனக்கு டென்ஷன்லாம் படிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதுமாரி சாப்பாடு பிச்சை எடுத்து சாப்பிட்றாங்க. ஆனால் சாப்பிட்டுட்டு யோசித்து பார்த்தா பிச்சை சாப்பாடில் ஆபத்து இருக்குது. சாப்பிட்டு யோசிச்சு என்ன தெரியுதுங்கய்யா, பதிவுகளை பற்றிய விஷயம். ஆனால் பிச்சை தான் எடுத்தாலும் நான் போய் சம்பாதிக்கணும்னா மறுபடியும் மாட்டிக்கிறேன். அப்போ என்ன பண்ணுறாருன்னா தானியங்களை பிச்சை எடுக்கிறார். புரியுதா இல்லைங்களா? அரிசியை இதை எடுத்து அதனுடைய பதிவுகளை நீக்கிறது தான் அதில் இருக்கிற, அதை அங்கே சுத்தி பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. பூத சுத்தின்னு சத்குரு சொல்லுவார் வருங்க, பூத சுத்தி பயிற்சி. அப்படின்னா இதெல்லாம் சுத்தம் பண்ணணும். சுத்தம் பண்ணுறதுன்னா என்ன, சுத்தமாக தாங்குதுன்னுங்க. அதில் பதிவு இருக்குது. இப்போ வெறும் தண்ணி கொடுத்து உங்களுக்கு சாப்பிடலாம், தண்ணி தாங்க, வேறு எதுவும் கிடையாது. அதில் இப்போ தான் சொன்னேன்ல, ஆவாதம் வீட்டில் தண்ணி குடிச்சு செத்துருவாங்கன்னு. இப்போ புரியுதுங்களா? வெறும் தண்ணி தான். நீங்கள் எந்த லேபில் டேஸ்ட் பண்ணாலும் அது அந்த H2O தான். ஆனால் அது உங்களே சாவடித்து விடும். புரியுதுங்களா? அப்போ அதை எப்படி சுத்தப்படுத்துனா, சூடுபடுத்தினா போதுங்க, வேறு எதுவும் இல்லை. அப்போ வள்ளலார் பச்சை தண்ணி அவன் குடிக்கிறானா அவன்லாம் சாவடிச்சிடுவார். பார்வையில் என்ன பண்ணுறாரு, இருக்கு பச்சை தண்ணினா அவருக்கு ஆகாது. புரியுதா இல்லைங்களா? குளிக்கத்தான் இருந்தாலும் சுடு தண்ணி தான், குடிக்கத்தான் இருந்தாலும் என்னதை. அப்போ வள்ளலார் மிகப்பெரிய விஞ்ஞானி. புரியுதுங்களா? சரி, இதெல்லாம் சாப்பிட்டு பார்த்தாச்சு. எது
சீரக சம்பா அது இதுன்னு இப்பயும் வேலைக்கு ஆகலை. அப்போ சித்தர் கதை ஒன்று இருக்குது பாருங்கள். ஒரு சித்தர் அவர் குருநாதர்கிட்ட போய் நல்லா படித்தார். அவர் எல்லாம் படித்து முடிச்சிட்டார். அவரும் இதுமாதிரி தான் கல்யாணம் வேணாம் அப்படின்னு நினச்சிருந்தார். படிப்பெலாம் முடிச்சோன்னா குருநாதர் கூட்ட அவர் பேர் ஏதோ தேரையர்னு ஏதோ ஒன்று வச்சுப்போம் பற்றிக்க சும்மா தேரையர். தேரையா அங்கே வா என்ன படித்து முடிச்சிட்டனே நீ போய் நல்ல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணின்னு கடவுளாவு போ என்ன சொல்கிறீங்கய்யா? கடவுளாவ சொல்கிறேன். அப்போ கடவுளாவதுக்கு என்ன வேணும்? கல்யாணம் பண்ணுன்றாரு. யார்? குருநாதர் சொல்கிறாருங்கய்யா. ஆமாய்யா. படித்து முடிச்சார். அதான் நல்லா படிச்சிட்டாரு. படித்து முடிச்சிட்ட பிறகு என்ன வேணும்? கல்யாணம் பண்ணிங்கன்னா தான் நீ கடவுளாக முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. இவருக்கு தலைகால் ஒன்றும் ஓட மாட்டேது. ஏன்னா ஒரு ஜாலியாக இருக்குது. என்னென்னமோ சொல்கிறாரு குருநாதர். அதெல்லாம் கேட்டு அப்படியே அவரே சாப்பாடும் அவரே போட்டுடுறாரு. இன்னும் ஜாலியாக இருக்குது. இப்போ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணால் இவரே போய் சம்பாரிச்சிட்டு வந்தாகணும், அது இதெல்லாம் பண்ணி ஆகணும். இப்போ அதே இனிச்ச குருநாதர் எட்டிக்காயாக கசக்கிறாரு. இப்போ என்னதுங்கய்யா? முதல்ல இனிப்பாக இருந்த குருநாதர் இப்போ என்ன வர்றாரு? அதான் மார்க்கண்டேயர் அவங்க அப்பா சொன்ன மாதிரி தான். என்னது 100 வயதில் இருந்து பேய் கொண்டாலும் கொள்ளலாம், நோய் கொண்டாலும் கொள்ளலாம், பெண் கொள்ளலாகாதே அப்படின்னா பிரம்மச்சரியன்னு சொல்கிறாங்க. நான் அவ்வளோ காலமாக பிரம்மச்சரியம் அது என்ன போய் என்னது என் பிரம்மச்சரியெலாம் அழிச்சிடுவீங்க பொழுது குருநாதர்கிட்ட சண்டைக்கு வர்றார். அவர் சொல்கிறார், மடையனே நீ அறிவு கேட்க படிக்கல, நான் சொல்கிறதெல்லாம் கேட்பேன்னு சொல்கிறியா? உனக்கு நான் சொல்கிறதில் உனக்கு எது சௌரியமாக அதான் கேட்குறேனே, நான் சொல்கிறது எல்லாம் கேட்குறேனே அப்படின்னு கேட்குறாரு. அப்போ தான் இவருக்கு புரியுது, ஓ குருநாதர் சொல்கிறதில் நமக்கு எது சௌரியமாக அதுதான் கேட்போம் நம்ம. யாருக்கு புரியுதுங்க? அந்த சித்தருக்கு தேரையருக்கு புரியுது. அப்போ தான். ஆனால் இவர் சொல்கிறாரு, இல்லை நீ இப்படியே படிக்கிறேன்னு காலத்தை ஓட்டி செத்துருவேன். அதான் வள்ளலாருக்கே அந்த விபூதி சித்தர் அதான் சொன்னார், நீ இந்த நாடோடி வாழ்க்கை பிச்சை எடுத்து வாழறதா இருந்தால் வெறும் ஜீவன் முக்தி தான் அடையலாம். மரணம்லாம் போய் அடையணும்னா கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? விபூதி சித்தர் வள்ளலாருக்கு என்ன சொன்னாருங்க? ஆனால் கல்யாணம் பண்ணின்னு நீ மற்ற மாரி என்னத எங்கடியே மந்தி பிரியாணி எங்கடியே அது எங்கடி இது எங்கடின்னு கேட்டு தானே அதாவது படிக்கிறதுக்கு தான் கல்யாணம். அதனால் மணி ஆராய்ச்சின்னா அவர் என்ன சொல்லுவார்? ஆராய்ச்சி இன்னும் யூனிஃபார்ம் போடாமல் இருக்கிற என்ன யூனிஃபார்ம்னா ட்ரெஸ் போடாமல் இருக்குதான், ட்ரெஸ்ஸு போட்டால் யூனிஃபார்ம் போடலன்னு அவர். புரியுதா இல்லைங்களா? புரியுதுங்களா? மணி ஆராய்ச்சி தொடங்கட்டும் ஆராய்ச்சி படித்தார். மணந்து கொண்டேன் கலப்பிலேன். அப்போ நீங்கள் முத்தியடைன்னா என்ன வேணாம்? இப்போ ரமணர் மடலாம் தோற்றுருவார். அதனால தான் அவர் கேன்சர் செத்துறார். புரியுதா இல்லைங்களா? யார் யாரெல்லாம் அறிவில் அப்டேட்டை படிக்கிறேன்னார நான் யார் ஆராய்ச்சி பண்ணுறேன் என்ன ஆராய்ச்சி பண்ணிக்கிறாரு? ஊரை ஏமாத்திக்கிறாரு. புரியுதா இல்லைங்களா? யாருங்கய்யா? யாருங்கய்யா? அப்போ ரமண மகிழ்ச்சி போட்டணும். இப்போ என்னது ரமண மகிழ்ச்சியை காலையில் அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையா, மதியானம் சாயங்காலம் ஆக என்னது அம்மாவுக்கு செமட்டி. புரியுதா இல்லைங்களா? இப்போ புரியுது. நான் எதுவும் கால் புணிச்செல்லாம் பேசல, சப்ஜெக்ட் வைஸாக பேசுகிறோம். கரெக்டாக இல்லையா? அப்போ நான் சொல்கிறது கரெக்டாக தப்பா? சரிதான். அப்போ நீங்கள் ஆனால் இன்றைக்கி ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு குருநாதர் குழப்புறாரு, இன்றைக்கி ஒரு பேச்சு நாளைக்கு மாற்றி பேசுகிறாரு. வடிவேல் மாரினதை ஒரே பேச்சை பேசணும் அப்படின்றீங்க. அப்படிலாம் இல்லை. உங்கள் அறிவு நிலை வளர அதான் பிராயச்சித்தம். முதல்ல தப்புன்னு சொன்னது அப்புறம் ரைட் ஆகும், அப்புறம் ரைட்டுன்னு சொன்னது என்ன ஆகும்? அடுத்த ஸ்டேஜ் வரும்போது தப்புன்னு வரும். அப்போ முதல்ல குடும்பத்தோடு ஓடுவோன்னு கூமுட்டைன்னு சொன்னோம். அப்புறம் என்னதா இப்போ திருவண்ணாமலை ஆசிரமம் அதுதான் சமைக்கூடாது, குடும்பத்தோடு கூட அதுமாரி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் அது சாப்பிட்டு படித்து பார்த்தீங்கன்னா தெரியுதா இதில் எவ்வளோ பதிவுகள் இருக்குது, அது எவன் கொடுத்தானோ என்ன. சரி, அதுக்காக நான் இதெல்லாம் தெரியாமலே குடும்பம் நடத்தினா அது பயங்கர பிரச்சனை, சம்சார துக்கம். புரியுதா இல்லைங்களா? சம்சார சாகரத்தில் மாட்டின்னு செத்துடுறேன். அப்போ படித்து பார்த்தா என்ன தெரியுதுன்னா குடும்பம் கரெக்டு. அந்த சித்தர் கேட்குறாரு, அப்படின்னா நான் எனக்கு அந்த இந்த பெண் ஆசை எனக்கு கிடையாது, பெண் வாடகை எனக்கு என்னது பிடிக்காது, வாந்தி வருது, நான் என்ன பண்ணுறது? உன்னை பெண்ணை கல்யாணம் பண்ணின்னு அனுபவித்துலாம் சொல்ல படிக்கணும். சரி, எனக்கு ஏற்ற பொண்ணை எப்படி கண்டுபிடிக்குது சாமியே அப்படின்னா இந்த இரும்பு தூள், இரும்பு குண்டு, இந்த
பேரிங்லாம் போடுவாங்களே, இரும்பு, சின்ன சின்ன இரும்பு குண்டு. ஆமாங்க, பால் ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. பால் ட்ரெஸ்ஸு. அந்த இரும்பு குண்டு ஒரு கைப்பிடி சின்ன இரும்பு குண்டு, மணல், கீழே கிடந்த மணல் 1 கிலோ கொடுத்த, இதை உனக்கு எந்த பொண்ணு இதை சமைச்சு கொடுக்குறாளோ அவளை கல்யாணம் பண்ணிக்க. அப்போ பாருங்கள், தானியத்தை சமைச்சது போய் இப்போ எதை சமைக்கிறாங்க? தனிமத்தை. அதான் இப்போ தான் நீங்கள் ரசம் கட்டுறதை பற்றிலாம் பேசணும். ரசப்பருப்பம், தாமிரம் முதலிய பருப்பங்களையும் அயம் முதலிய செந்தூரங்களையும் என்ன பண்ணோம், உண்டு வருக. எப்படி ஐயப்பருப்பம் உங்களுக்கு சமைக்க தெரியுமா? தெரியாதுங்க. தாமிர செந்தூரம் இதெல்லாம் தெரியுமா? அப்போ கோவிலில் குங்குமன்றது தான் செந்தூரம். நான் கூட இப்போ போயிருந்தப்போ குங்குமத்தை சாப்பிட்டேன். எல்லாம் அப்படி பார்க்குறீங்க. இந்த ஆஞ்சநேயர் கோயிலில் செந்தூரம் கொடுக்குறாங்க, சாப்பிட்றதுக்கு தான். சாப்பிட முடியாத, அதாவது தூய்மை இல்லாத, சமைக்க தெரியாதவனா இட்டுக்கலாம். அதான் இப்போ அந்த தீர்த்தம் வருதுல்ல, இந்த லிங்கத்தை அபிஷேகம் பண்ண, அது அசிங்கமாகுது. அதாவது என்னென்னா சுகாதாரமாக இல்லை. அதனால தான் அதை தெளிச்சிக்கிறோம். இல்லைன்னா அதை என்ன பண்ணலாம், குடிக்கணும். குடிக்கதான் கொடுப்பாங்க. அது உடம்பு சரியில்லாத பிள்ளைங்களுக்கு, வயசானவங்களுக்கு அதை குடிக்க தருவாங்க அப்போ. ஆனா இப்ப ஏன் தெளிச்சுக்கிறோம்? என்ன சுகாதாரம் இல்லை, அப்ப உபூதி எல்லாம் நீங்க சாப்பிடுறீங்களா? ஆனா அங்க பருப்பம்னு சொன்னாங்க. உபூதிக்கு இன்னொரு பேர் என்ன? பருப்பம். விபூதி எப்பயுமே இந்த நெத்திக்கு வச்சுட்டு வாயில போடுற பழக்கம் இருந்தது. இப்போ அந்த கெமிக்கல் இருக்குங்கிறதுனால சாப்பிடுறது இல்லை. அப்ப என்னது, அந்த கோயிலில் கொடுக்குற உபூதின்றது பருப்பம், குங்குமன்றது என்னது செந்தூரம். புரியுதா இல்லைங்களா? இதுதான் அந்த வெள்ளைக்கோடு கருப்பு கோட்டுக்கு அர்த்தம். கோயில் ஃபுல்லாக சிவத்தில் காவி வெள்ளை அடிச்சிருப்பாங்க. புரியுதுங்களா? நாமத்தில் என்னது 2 வெள்ளை 1 சிவப்பு. புரியுதுங்களா? அப்போ இது என்னது நம்ம கலாச்சாரம். இது சமைக்க தெரியுமா? இதுதான் சமையல். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, பொங்கல் இட்லியே சமைக்க தெரியாது. புரியுதா இல்லைங்களா? எவனோ இது பண்ணா, நீங்கள் என்ன பண்ணீங்க? அதாவது பொங்கல் இட்லின்றதை யாரோ என்ன பண்ணா, இப்போ எப்படி செல்ஃபோனை எவனோ கண்டுபிடிச்சா அதை நம்ம பயன்படுத்திக்கிறோன்ற மாதிரி, இட்லி பொங்கல்லாம் எவனோ கண்டுபிடிச்சான். இதில் பொங்கலில் மிளகு போடணும், நெய் ஊற்றணும் அப்படின்னு யாரோ கண்டுபிடிச்சாங்க. அதுமாரி சொல்லி கொடுத்தாங்க. நீங்கள் அதுமாரி செய்கிறீங்க. உங்களுக்கு சமைக்க தெரியுமா? இதெல்லாம் கவனிச்சிங்கன்னா தான் சமைக்க தெரியும் அர்த்தம். ஆனால் இப்போ எனக்கு இதை செய்யணும் செய்ய மாட்டேன். ஆனால் இதெல்லாம் எனக்கு அப்போ இதான் படிக்கிறதுன்னு சொல்கிறோம் நாங்கள். புரியுதா இல்லைங்களா? பரவிசாரம். புரியுதுங்களா? அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுது. அப்போ முதல்ல பிச்சை எடுத்து சாப்பிட்டவன் இந்த சாப்பாடு எனக்கு ஆகாது அப்படின்னு தானியம் எடுத்து சாப்பிட்டு பார்க்குறான். அதுலேயும் ஆகலை. ஏன்னா தானியத்தில் எந்த இடத்துல விளையுதோ அந்த பதிவு இருக்குது. இதை சொல்கிறாங்க, நீங்கள் எங்கே பிறந்தீங்களோ அங்கேருந்து 60 கிலோமீட்டருக்குள்ள விளையிறதான் நீங்கள் சாப்பிட்ணும். அதுக்கு மேலே சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆகாது. இப்போ சொல்லுங்கள், எவனா அதுமாதிரி செய்ய முடியுமா? நீங்கள் வீட்டில் சமைச்சு கூட சாப்பிடுங்க. அந்த அரிசி எங்கேருந்து வருதுன்னு தெரியுமா? தெரியாதுங்க. கடையில் அது எங்கேருந்து கொள்முதல் பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அப்போ நீங்கள் இதை சாப்பிட்டாலும் சாவுதான்றாங்க. அப்போ பாருங்க என்ன கொடுமை சாரானு. படிக்கலான்னு வந்தால் இப்படி ஆகுது, ஜாலியாக இருக்கலான்னு போனால் அப்படி ஆகுது. அப்போ இவ்வளோ செக்கு வச்ச கடவுள் கருணையானவனா? நீங்கள் சொல்லுங்கள். இப்போ சொல்லுங்கய்யா. இல்லவே இல்லைங்க ஐயா. அப்படியே சாப்பிடாம நாம் சமைக்காமல் போய் பிச்சை எடுத்து சாப்பிட்டா முக்தி அடைஞ்சலான்னு பார்த்தா பிரச்சனை கொடுக்குறான். ஜீவன் முக்தி தான் அடையலான்றான், கேன்சர் செத்துருன்றான். சரி நானே சமைச்சு சாப்பிட்றேன்னு பார்த்தா இது அரிசி பருப்புலாம் எங்கேருந்து வருதுன்னு தெரில. அது வேறு என்னது ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டுன்னு போட்டு அது கொடுமை. அப்போ இவ்வளோ பண்ண அந்த பசின்னு வச்சு இவ்வளோ வேலையை வாங்குற கடவுள் கருணையானோன்னா எதைத்தான் சாப்பிடுறது? ஆமா, புரியுது. அப்போ மனிதன் கை இதில் வேற கலப்படம்லாம் வந்துடுது. அப்போ என்ன பண்ணுறது? அடுத்து இது ஏறுறாரு சாமி. என்னது அந்த இரும்பையும் மணலையும் எவ சமைச்சு கொடுக்குறாளோ அவள் தான் நல்ல பொண்டாட்டி. புரியுதா இல்லைங்களா? பருப்பம் செந்தூரம் சமைக்க கற்றுக்கணும். இதில் தான் பார்த்தீங்கன்னா இந்த செந்தூரம் இது சித்த மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா இதை அப்படி ஆக்குங்க. அது கூட இப்போ சமையல் மாரியே தான் இருக்கும். அது இப்போ எப்படி இது கூட அதை போடுங்க, அது கூட இது போடுங்கன்றாங்களோ அதுமாரி இந்த இது இரும்பு எடுத்து அது இந்த தும்பை சாற்றால் 4 ஜாம நேரம் அரைக்க அப்படின்வாங்க. புரியுதுங்களா? தும்பை சாத்தில் என்ன பண்ணுவான், இரும்பை அரைக்கணுமா. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் என்ன 4 மூலிகைலாம் போட்டு அதெல்லாம் பண்ணால் அது சுத்தி ஆகுது. அப்போ தான் அது சுத்தம் பண்ணுறது. இப்போ எப்படி கத்திரிக்காய் கழுவுற மாரி ஆகுது.
இரும்பு 4 ஜாமான் அரைச்சிங்களா, அது என்னதுங்கய்யா? அதை கழுவுறது, கத்திரிக்காய் கழுவுற மாதிரி. இதுக்கு 4 ஜாமுன்னா கிட்டத்தட்ட ஒரு நாள், அதாவது ஒரு பகல். புரியுதா இல்லைங்களா? அப்போ இந்த சமையல்லாம் தெரியுமா உங்களுக்கு? வள்ளலார் இதெல்லாம் செய்தார். அதனால தான் அங்கே போய் சிவபெருமான் கேட்குறாரு. இவர் பிச்சை எடுத்து பார்த்தாரு. அதான் இவர் ஒரு நாள், அன்று ஒரு நாள் நான் பாதி இரவில் என்னை எழுப்பி எனக்கு பால் சோறு கொடுத்தது, அதான் பிச்சை. அதுக்கப்புறம் சமைச்சு பார்த்தாரு. அது சாதாரண சமைச்ச சாப்பாடாக சாப்பிட்டு பார்த்தாரு. அதான் கருணக்கிழங்கு, பங்களா வாழைப்பழம். அவர் எழுதிக்கிறார் பாருங்க. வாழைப்பழத்தில் மீதி அந்த பழமும் சாப்பிட விடாங்க, பங்களா வாழைப்பழம் தான் சாப்பிடணுமா. அப்போ பங்களாவில் இருக்கிற வாழைப்பழமா என்னன்னு தெரில. புரியுது இல்லைங்களா? அந்த பழமே இல்லைன்றாங்க. அப்புறம் கிழங்குல கருணக்கிழங்கு மட்டும்தான் இப்படி போடுறாரு. அப்போ சமைச்சு சாப்பிட்டு போகிறாரு. அதுலேயும் ஆபத்து. அடுத்து முன்னேறுகிறார், ஐயோ அப்படின்ட்டு. அப்புறம் மூலிகைலாம் ஆராய்ஞ்சு பார்த்து அதில் எழுதிக்கிறாரு. 485 மூலிகையில் ஆராய்ஞ்சு பார்த்து இது வந்து சூதபந்தினி, இது வந்து என்னது பாதரசம் கட்டும், இது என்னது இது வந்து லிங்கக்கட்டு, இது நீர்க்கட்டு. இப்போ கொடி வெளின்னு ஒரு இது இருக்குது, கட்டுக்கொடி. நேற்று கூட போய் பார்த்தோம். அதை போட்டிங்கன்னா அது நீர் என்ன பண்ணிடும், கட்டிடும். புரியுதுங்களா? ரசத்தை கட்டுற மாதிரி அது என்னது நீரை கட்டி விட்டுரும். அப்போ இதுமாரி மூலிகைலாம் ஆராய்ஞ்சு பார்த்து அதை சமைக்கிறார். அப்போ வள்ளலார் அதுதான் சிவபெருமான் கேட்குறாரு, நீ கடைபிடித்த மார்க்கத்தின் பேர் என்ன தெரியுமா, ஏன் அப்படி போத்தினுக்கிற? ரமண மகிழ்ச்சிலாம் 2 பீஸில் அனுராத மாரி ஆடும்போது நீ என்னத நமிதா மாரி ஆடும்போது நீ அப்படி இது போத்திக்கிட்ட, சவுகார் ஜானி மாரி தெரியுமா அப்படிங்க இது போத்திக்கிற. ஏன்னா நீ பொண்ணு, நீ கடைபிடிச்ச மார்க்கம் கடவுளுக்கு காதலியாவோ பொண்டாட்டியாவோ இருக்குது. அப்போ பொண்டாட்டி என்னென்னதா இரும்பையும் மணலையும் சமைக்கணும். இன்னைக்கு சொன்ன ஒரு பொண்ணு தேர்வா நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். தலை தெறிக்க ஓட்டுறோம். புரியுதுங்களா? இப்போ சம்பாதிக்கவும் தேவை. ஏன்னா மணல் அங்கே இருக்குது, இரும்புனதா மணலை அந்த காந்தத்தை வச்சு எடுத்தாலும் இரும்புலாம் கிடச்சிரும். புரியுதா இல்லைங்களா? காலைல என்ன இப்போ சம்பாதிக்க போகிறேங்கய்யா என்ன அப்படின்னா, ஒரு காந்தத்தை எடுத்துன்னு போய் அப்படியே அந்த மணலில் அப்படியே தொடரணும்னா இரும்பு கிடச்சிடுது. ரைட்டுங்களா? இல்லை ஒரு ஆணி கூட வாங்கிக்கிங்களா. புரியுதா இல்லைங்களா? பழைய ஆணி இருந்தால் கொடுங்க அப்படின்னா ஏமா பேர் கொடுப்பாங்களா இல்லையா? கொடுப்பாங்களா இல்லைங்களாம்மா? கொடுப்பாங்க ஐயா. அப்போ என்னது அது முடிஞ்சிச்சு. மணல் அதுவும் ஈஸியாக கிடைக்குது. இதை தான் நீங்கள் சிலிக்கான் சிப்புன்னு சொல்கிறானுங்க. இந்த தாமரம் இதெல்லாம் போட்டு பஞ்சலோக செலம் இதுதான் நம்பாலும் சொன்னார் சிவபெருமான். சாப்பிட்றதுக்காக இதெல்லாம் வச்சுன்னு செத்துருடா நீ. புரியுதா இல்லைங்களா? இப்படிலாம் சமைச்சின்னு இது இப்போ சொல்லுங்கள், இந்த அன்னதானம் போடுறவங்களாம் சன்மார்க்கியா துன்மார்க்கி? புரியுதா இல்லைங்களா? அப்போ சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா அம்மா விஷயங்குது. இதெல்லாம் படித்தாங்க. இதை தான் சாக கல்வின்னு சொல்கிறார் வல்லார். இதெல்லாம் கவனிச்சு பாருங்கள் எவ்வளோ ஆச்சரியம். அப்போ நம்ம குடும்பத்தில் கொண்டு வந்து விட்டுருக்காங்கன்னா இது அருமை பெருமை தெரியாமல் கொண்டு வந்து விட்டாங்க நம்மளை. என்னன்னே தெரில. இன்றைக்கி பொண்டாட்டிலாம் சண்டை போடுது. டெய்லி என்னை சமைக்க சொல்கிறேன், கெட்ட வார்த்தைலாம் பேசுகிறாரு. என்ன அப்படின்னு காலையில் எழுந்து காப்பி போட சொல்கிறாராம் வீட்டுக்காரு. கம்ப்ளைண்ட் பண்ணுது அவங்க அம்மாட்ட பொண்ணு. புரியுதா இல்லைங்களா? என்ன சொல்கிறீங்க? கெட்ட வார்த்தைலாம் பேசுகிறாரு, வீட்டை கூட்ட சொல்கிறாரு, சமைக்க சொல்கிறாரு, காப்பி போட சொல்கிறாருன்ட்டு. புரியுதுங்களா? புரியுதுங்க ஐயா. இதெல்லாம் மன சாவுதான். அப்படின்னா அதை அறிவின் மூலமாக இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறினார் வல்லார். திடீர்னு ஒரு மழை வந்து படுத்துனா காலை வச்சுன்னா விட்டத்தை பார்த்து பார்த்துருந்தாரு. சிவபெருமான் வந்து காலை பிடிச்சி இது மரணமில்ல பேர் கொடுத்துட்டாரு. அப்படிலாம் கிடையாது. புரியுதா இல்லைங்களா? அப்போ வள்ளலார் படித்து தான் போயிருக்காரு. அப்புறம் சாமின்னா அதை படித்து தான் போயிருக்காரு. சிவபெருமான் 96 இதுமாரி பருப்பங்கள் சாட்டாராம். இதுதான் கல்ப சாதனை, காய கல்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பாடுன்றது விதை. இப்போ பூமியில் நமக்கு தேவையான விதை என்னது? விதை ஒன்று போட்டு சுரை ஒன்று முளைப்பதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன விதை சாப்பாடுன்றது தான் விதை, இன்புட்டு. எதை சாப்பிட்றீங்களோ அதுதான் என்னது, அதுக்கு தகுந்த மாதிரி தான் விலை போகுது. இது புரியுதுங்களா? அதுதான் அறுவடை செய்ய முடியும். அப்போ இந்த தங்கத்தை வைரத்தை அதுதான் வைர புஷ்பம், தங்க புஷ்பம், சங்கு புஷ்பம் இதெல்லாம் நீங்கள் விதைச்சி அறுவடை பண்ணிக்கலாம். பாதரசை விதைச்சி விளையிற மாதிரி பண்ணலாம். ஏன்னா பாதரசம் பூமியில் தான் விளையுது. தங்கம் வைரம் எங்கே விளையுதுங்கய்யா? அப்போ இதுவும் பூமி தானே. நம்ம உடம்பு பூமியில் ஒரு பார்ட்டு. இதில் விதை மாதிரி எப்படி பண்ணுறது? நம்ம சாப்பாடு தான் விதைங்க, இன்புட். அதை தான் நீங்கள் அறுவடை எதை விதைச்சிங்களா அதுதானே அது. வினை விதைத்தவன் வினை அறுப்பான், விதை விதைத்தவன் அது விதை இருப்பான். அப்படின்னா அது நீங்கள் வெறும் மந்தி பிரியாணி இதுன்னு சாப்பிட்டீங்கன்னா வினையை விதைக்கிறீங்களா
விதைக்கிறீங்களா? வினை 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 இதுதான் கர்ம வினைன்னு சொல்கிறாங்க. கர்மனா செய்ய வேண்டிய வேலை, கடவுள் கொடுத்த வேலை. வினைனா அதை செய்யாமல் தேவையில்லாத செஞ்சீங்கன்னா அது கர்ம வினை. தேவையானது கரெக்டாக செஞ்சீங்கன்னா அதுக்கு பேர் அது கர்ம யோகம். புரியுதுங்களா? அப்போ எவ்வளோ தூரம் உள்ளே போகுது பாருங்கள் சப்ஜெக்ட் டீப்பாக. இப்போ 4ஆம் இதுன்றதே தான். அப்போ பிச்சை எடுக்குதுன்னா எங்கெல்லாம் பிச்சைக்காரன் ஆகிடும், அதுவும் காசு வாங்கினேன் அப்படின்னா இது இப்படி தான் வச்சுக்கிறாங்க கடவுள். முதல்ல அதை குடும்பத்தில் இருக்கிறவங்க அந்த தொந்தரவுலாம் இல்லாமல் பிச்சை எடுத்து சாப்பிட்ணும், சாப்பிட்டு படிக்கணும். சாப்பிட்டு படித்து அம்மா பிரிச்சு இவ்வளோ விஷயம் இருக்குது. அதனால தான் 60ஆம் கல்யாணம் சொன்னாங்க. இப்போயாவது பாருங்கள், இப்போ நாளைக்கு உங்களுக்கு ஹோம்ஒர்க் 60ஆம் கல்யாணம். இப்போ ஏன் 60ஆம் கல்யாணம் புரியுதுங்களா? இது சமைச்சு வந்து இந்த சமைக்கிறதுலாம் கற்றுன்னு குடும்பம் நடத்தி நின்றுச்சு. காமம் வேறு. இப்போனா 2 பேரும் 48 வயசு ஆச்சுன்னு 2 பேரும் தனித்தனியாக பிரித்து இதெல்லாம் படிக்கிறதுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. மறுபடியும் இப்போ எல்லாம் இந்த பருப்பம் சேர்ந்தூர்லாம் சமைக்க கற்றுக்கும். மறுபடியும் அதே பொண்டாட்டி 12 வருஷம் கழிச்சு 12 வருஷம் பார்க்க மாட்டாங்க. 48லேருந்து 60 வயசு வரலையும் என்னதை தனித்தனி ஆசிரமத்தில் படிக்க வைப்பாங்க. என்ன படிக்கணும்? இதான் படிக்கும். அது படித்தது வேறு. படித்தது என்னதை அது குடும்பம் நடத்துறதுக்கான கல்வி. இப்போ கடவுளோடு குடும்பம் நடத்துறதுக்கான கல்வி படிக்குதுங்க. இப்போ என்னாச்சுன்னா 2 பேரும் மறுபடியும் 60 வயசில் கல்யாணம் பண்ணி விட்டா இப்போ பருப்பம் சேர்ந்துடும். இப்போ போய் எனக்கு அரிசி இல்லைங்க, அரிசி விலை ஏறி போச்சு, சிலிண்டர் விலை ஏறி போச்சுங்க அப்படின்னா இவர் எங்கே கிழவன் தூக்கின்னு வருவார்? சிலிண்டர்லாம் தூக்கின்னு வருவாரா? பிள்ளைங்க தான் இல்லையா? புரியுதா இல்லைங்களா? பிள்ளை இருந்தாலும் அது பொண்டாட்டி பேச்சுன்னு ஓடி போகுது அமெரிக்காவுக்கு. இப்போ போய் சிலிண்டர் இருந்தாங்க அதெல்லாம் கிடையாதுங்க. ஒரு ஆணி ஒரு 100 கிராம் ஆணி வாங்கினாங்க. தெருவில் ஒரு மணல் குடுன்னு ஓடி போயினதை ஒரு குத்து மணல் அள்ளினாங்கன்னா முடிஞ்சிச்சு சமையல். புரியுதா இல்லைங்களா? கடவுளே ஆயிடலாம். அப்போ இது எதில் இருக்குது? அறிவு தான். அதான் சொல்கிறோம், மறுபடியும் சொல்கிறோம், பரவசாரத்தால் அன்றி வேறு எந்த வழியாலும் நீங்கள் என்னதை கடவுள் ஆக முடியாது. புரியுதுங்களா? சாப்பிட்டு கடவுள் ஆக முடியாது. சாப்பாடை வென்று தான் நீங்கள் கடவுள் ஆக முடியும். தூங்கி கடவுள் ஆக முடியாது. தூக்கத்தை வென்று தானே அதை சாப்பாடு தூக்கம் மூச்சு மரணத்தை வென்று தான் கடவுள் ஆக முடியுமே தவிர சாப்பாடு தூக்கம் மூச்சு மரணம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக என்னது அதுக்கு உதவுறவன் கடவுளும் இல்லை, அவன் குருவும் கிடையாது. ஆனால் ஆரம்பத்தில் நீங்கள் குழந்தையா இருக்குள்ள அது செய்து தான் ஆகணும். அப்போ இவ்வளோ வாய்ப்புகள் நமக்கு இறைவன் கொடுத்து இதெல்லாம் படிக்க சொல்கிறான். நாளைக்கு உங்களுக்கு என்ன ஹோம்ஒர்க் கொடுத்துருங்க ஐயா? 60ஆம் கல்யாணம் ஹோம்ஒர்க் பாருங்கள். இதெல்லாம் பார்த்துனாங்க. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நல்லது. நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி வணக்கம் ஐயா.